விளங்கும் எழுத்தே போற்றி இயல்பாய் வாழும் ஏகலை போற்றி குணமெனும் குன்றே குறியே போற்றி வேண்டுதல் வேண்டாமை இளநடி போற்றி அகர முதலா எழுத்தே போற்றி அகர முதலாம் ஆதியே போற்றி அகர முதலாம் இறைவா போற்றி அதனாளில்லை சுடர்மிகும் வடிவேலா சுவையான முதே செந்தமிழா உன்னை சொல்லாத நாளில்லை சுடர்மிகும் வடிவேலா சுவையான முதே செந்தமிழாலே உன்னை சொல்லாத நாளில்லை சுடர்மிகும் வடிவேலா கல்லாத எளியோரின் உள்ள உனதாலயமோ கல்லாத எளியோரின் உள்ள உனதாலயமோ கடலாறு படைத்திடும் நிலையான ஜோதி உன்னை கொல்லாத நாளில்லை சுடர்மிகும் வடிவேலா சுவையான தமிழாலே உன்னை சொல்லாத நாளில்லை சுடர்மிகும் வடிவேலா இன்பமும் துன்பமும் இணைந்த என் வாழ்வில் இன்பமும் துன்பமும் இணைந்த என் வாழ்வில் இணையில்லா நின் திரு புகழினையான் பாட இணையில்லா நின் திரு புகழினையான் பாட அன்பும் மரநெறியும் அவமும் புறம் நாட அன்பும் மரநெறியும் அவமும் புறம் நாட அரகர சிவகுருமால் மருகாய நானு தினம் ஒரு முறையாயினும் உன்னை சொல்லாத நாளில்லை சுடர்மிகும் வடிவேலா சுவையான அமுதே தமிழாலே உன்னை சொல்லாத நாளில்லை சுடர்மிகும் வடிவேலா சுடர்மிகும் வடிவேலா. இந்த மாலை நேரத்தில் உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன். இன்றைய ஒரு நல்லதொரு நிகழ்ச்சியாக இங்கு ஒரு நூல் வெளியீட்டு விழா நடைபெற உள்ளது. இந்நிகழ்ச்சியின் பொறுப்பாளராக நம்மையெல்லாம் வழிநடத்தி செல்லக்கூடிய பேராசன் வளரன் செய்யா அவர்களை நான் வணங்கி மகிழ்கிறேன். ஐயா அவர்களை பற்றி நாம் சொல்வதற்கு எத்தனையோ செய்திகள் இருந்த போதிலும் அவர்களுடைய பெருமையை பறைசாற்றும் முறையாக இங்கு அவருடைய நூல்களே பல நூல்கள் வெளியிட்டு கொண்டிருக்கின்றோம். இன்று அவர்களுடைய பெருமையை கூறுவதாக ஒரு நூல் இங்கு வெளியிட உள்ளது. அதுவும் இதுவரை இல்லாத ஒரு தனி சிறப்பு, ஒரு ஆங்கில நூல் ஒன்று இங்கு நாம் வெளியிடுகின்றோம். அதைவிட பெருமை என்னவென்றால், ஐயா அவர்கள் இந்தியாவின் வைரம் என்று எடுத்தவுடனே என்கிட்ட பல பேர் கேட்டாங்க, என்ன இப்படி ஒரு தலைப்பு எடுத்துருக்கீங்களம்மான்னு கேட்டாங்க அந்த நூல் வெளியிடும் பொழுது. அப்ப நான் சொன்னேன், அவர் இந்தியாவுக்கு ஒரு வைரம் தான். ஆனால் அவர்களுக்கு கிடைத்த அந்த பெருமையை பறைசாற்றும் முகமாக தான் இந்த நூலினுடைய பெயரை நாங்கள் இப்படி வைத்துள்ளோம் என்று சொன்னேன். அவர்கள் வாங்கிய விருதினுடைய தலைப்பாக நான் எடுத்துக்கொண்டேன். அந்த நூலையே ஒரு பொருட்டாக ஐயா அவர்கள் எடுத்துக்கொண்டு இன்று நம்மிடையே அதை ஆங்கிலத்தில் அவர்கள் எழுதியுள்ள நிலையை எண்ணும் பொழுது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கின்றது. ஐயா அவருடைய பெருமை, ஒரு மாணவியாக இருந்து கிட்டத்தட்ட 83 நான் ஐயாவுடைய மாணவி. நாங்கள் 4 பேர் ஒன்னா சேர்ந்து ஐயாவிடம் மாணவர்களாக போய் சேர்ந்தோம். இறுதியாக 2 பேர் எங்களை விட்டு பிரிந்தார்கள். 2 பேர் மட்டும் இறுதி வரை பிஜிட்டு முடித்து, எம்ஏ முடித்து, பிஎட் முடித்து, எம்எட் முடிக்கும் வரைக்கும் நான் ஐயாவுடைய மாணவியாகவே இருந்து கல்வி பெற்ற ஒரு பெருமைக்குரிய ஒருவராக நான் விளங்குகிறேன். அவருடைய பெருமையை பறைசாற்ற வேண்டும் என்று என்னுடைய ஆவல். அதையே நான் அவர்களையே ஒரு
எடுத்தேன்னு சொன்னா, மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் போய் நான் லைப்ரரியில் உட்கார்ந்து இருக்கும் பொழுது பலருடைய ஆய்வேடுகளை நான் பார்க்கும் பொழுது ஒவ்வொருவரும் ஒரு தனி மனிதனை எவ்வளவு அழகாக எடுத்து பறைசாற்றியுள்ளார்கள். அப்ப ஏன் இந்த நெல்லை மாவட்டத்தில் இவ்வளவு நல்லதொரு அறிஞராக இருந்து பல்வேறு மாணாக்கர்களை உருவாக்கி பல பேர் அறிஞர்களை உருவாக்கி கொண்டிருக்கின்ற நம்முடைய ஆசானை நாம் ஏன் ஒரு பொருட்டாக மதிக்கவில்லை இதுவரை என்று நினைத்தேன். ஐயா அவர்களிடமே நான் அதை வினவினேன். ஐயா, நான் உங்களையே உங்களுடைய சிறப்பையே நாம் ஒரு ஆய்வாக எடுத்துக்கொள்ளலாமா என்று கேட்டதின் பேரில் அதற்கு பல்வேறு எதிர்ப்புகள் இருந்தாலும் கூட துணிச்சலுடன் போராடி அந்த ஆய்வை நான் முடித்தேன். ஆனாலும் கூட அந்த ஆய்வு முழுவதும் நான் நூலாக வெளியிடவில்லை. அதில் பல நூல்கள் அதை வைத்தே பல நூல்கள் எழுதிவிட்டார்கள். ஆகவே இல்லாததை மட்டுமே நான் குறிப்பிட்டு புதிதாக வந்த செய்திகளை குறிப்பிட்டு தான் அந்த நூல் வெளியிட்டோம். அதை கூட ஒரு சிலர் இன்னும் கொஞ்சம் நல்லா செய்திருக்கலாமா, இன்னும் நல்லா செய்திருக்கு. அதுலேயே நான் கொடுத்திருக்கிற தலைப்புகளிலேயே பல நூல்கள் வெளியிட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா அதையே திரும்ப நம்ம சொல்றது அழகிலேயே என்ற ஒரு காரணத்தினால்தான் அதில் புதுமையா ஏதாவது இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இல்லாததையெல்லாம் சேர்த்து வெளியிடாத சிலவற்றை குறித்து தான் அந்த நூல் வெளிவந்தது. அதுக்கு நிறைய பேருடைய அன்பு பாராட்டுகளை நான் பெற்றிருக்கிறேன். வாழ்த்து பாட்டுகள் நிறைய பேர் எனக்கு எழுதி அனுப்பியிருக்கிறார்கள். அதையெல்லாம் நான் நினைத்து போற்றுவதற்கு நீவலாக இருக்கிறேன். அந்த நூலையே ஒரு தலைமை நூலாக எடுத்துக்கொண்டு அதை ஒரு ஐயா அவர்கள் இன்று நம்முடைய ரத்தினகுமார் ஐயா ஆசிரியர் அவர்களை நாம் அடிக்கடி இந்த தமிழ் சங்கத்தை நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. அவர்களுடைய நூலாக இன்று நமக்கு இது வெளிவர உள்ளது என்று எண்ணும் பொழுது நான் மிகுந்த பெருமை அடைகிறேன். பேராசிரியர் வளர்ச்சி ஐயா அவர்களுடைய தூண்டுதல் நம்ம எல்லாம் ஊக்குவித்துக் கொண்டே இருக்கிறோம். இதை எழுதுங்கள், அதை எழுதுங்கள், இதை படியுங்கள் என்று ஒவ்வொருவரையும் அவர்கள் ஊக்குவித்துக் கொண்டு இருக்கிற ஒரு செயல்முறையை எண்ணி பார்க்கும் பொழுது பேராசிரியர் வளர்ச்சி ஐயாவுடைய மாணவியாக நான் சேர்ந்ததற்கு மிகுந்த பெருமை அடைகிறேன். இந்த நூல் வெளியே வருவதற்கு அவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சி, திடீரென்று தொலைபேசி தொடர்பு கொண்டால் ஐயா உடல்நலம் குரல்ல பார்த்துட்டு ஐயா உடல்நலம் எதுவும் சரியில்லையான்னு கேட்பேன். இல்லைம்மா, நிறைய நூல் வெளியிட வேண்டியது, அந்த வேலைகளை நான் பார்க்கிறேன். இந்த வயதிலும் அவர்கள் தளராத உழைப்பாக தன்னை ஆட்படுத்திக் கொண்டு நெஞ்சார அவர்களை வாழ்த்துவதற்கு நாம் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அன்னாறு வருகை என நான் வரவேற்றுக் கொள்கிறேன். அடுத்ததாக இந்த நூலாசிரியர் அவர்களை நம்ம ஒரு ஆசிரியராக இருந்து நினை போன்று அவர்களும் ஒரு ஆசிரியராக இருந்து ஓய்வு பெற்ற பின்னும் தன்னுடைய பொறுப்புகளை எல்லாம் உணர்ந்து நூல் வெளியிட வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தின் காரணமாக ஐயா அவர்களை பெருமைப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவர்களே கேட்டுக்கொண்டதின் பேரில் இதை ஒரு ஆங்கில நூலாக நான் வெளியிட வேண்டும் என்று அவர்கள் கேட்டதின் பேரில் ஐயா அவர்களே என்னிடம் உங்கள்கிட்ட ஒரு புத்தகம் இருந்தால் கொடுங்கம்மா, என்னிடம் எல்லா புத்தகமும் காலியாகி போச்சு அப்படின்னு உடனே நான் இப்போ ஒரு 2 மாதம் கூட இருக்காரு ஐயாட்ட கொடுத்து அந்த நூலை கொடுத்து அப்படின்னு சொன்னால் ஐயா அவர்களுடைய முயற்சி யார் என்ன கேட்டாலும் தெரியுதா உடனே செய்யணும் என்ற ஒரு எண்ணம் அது எல்லாருக்கும் வராது. தான் புகழடையணும், தான் நல்லா இருக்கணுங்கிற எண்ணம்லாம் இல்லாது. தன்னை சார்ந்தவர்களுக்கும் நல்ல உதவி செய்யணும், அவர்களையும் முன்னேற்றணும் என்ற ஒரு பெருமைக்குரியவர்களாக இருக்க காரணத்தினால்தான் இன்றைக்கு நம்முடைய ஆசிரியர் ஐயா அவர்கள் இந்த அருமையான ஒரு நூலை அவர்கள் இந்த வெளியிட வருகிறார்கள். ஆனால் அன்னார் அவர்களை நான் வருகை என வரவேற்றுக் கொள்கிறேன். அடுத்ததாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம்முடைய தலைவர் ஐயா ராமசாமி ஐயா அவர்களை நீங்கள் எல்லோரும் அறிந்து ஒன்றுதான். அவர்கள் சின்ன பிள்ளை போல இன்னும் அவர்களுக்கு ஒரு ஆர்வ கோளாறுல எப்படியாவது நம்முடைய உலக திருக்குறள் தகவல் மையம் நல்ல நிலையில் நடக்க வேண்டும் என்ற பேராவாவின் காரணமாக ஒவ்வொரு வாரமும் ஆட்களை கண்டு அவர்களுடன் அளவலாவி அவர்களை எல்லாம் வரவழைத்து ஏதாவது ஒரு தலைப்பினை அவர்கள் கொடுத்து இங்கே பேச வைக்கக்கூடிய ஒரு நல்ல பண்பாளராக நம்முடைய ராமசபை அவர்கள் வந்துகிறார்கள். அன்னார் அவர்களையும் நான் வருகை வரவேற்றுக் கொள்கிறேன். அதுபோலவே இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம்முடைய மருத்துவ மாமணி அவர்கள் மிகுந்த ஆர்வம் உள்ளவர்கள். ஒரு மருத்துவராக இருந்தாலும் கூட தமிழின் மீது அவர்கள் கொண்ட ஆவலின் காரணமாக பல்வேறு கூட்டங்களில் அவர்கள் பங்கெடுத்து நல்லது
வருக என வரவேற்கிறேன். அதுபோலவே இணைய வழியில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய மாநில தமிழ் சங்கத்தின் நிகழ்ச்சிகளாக அழகாக ஒருங்கிணைப்பாளராக இருந்து அவர்கள் இந்த நல்லதொரு தொண்டினை ஆற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். அன்னார் அவர்களையும் நான் வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். இறைவாழ்த்து பாடிய பிரபா அவர்களையும் நான் வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். அடுத்ததாக நன்றி உரை ஆற்றுவதற்காக ஆய்வாளர் திருக்குறள் முருகனையா அவர்கள் மிகுந்த அருமையான ஒரு நல்ல அன்பராக இந்த மாநில தமிழ் சங்கத்தினுடைய வளர்ச்சியில் அவர்கள் அதிக பங்கெடுத்துக் கொண்டு நல்லதொரு சேவையை ஆற்றி வருகின்றார்கள். முருகனையா அவர்களையும் நான் வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். அதுபோலவே இங்கு நல்லதொரு பணியை இந்த மாநில தமிழ் சங்கத்தினுடைய பொருளாளராக இருப்பது மட்டுமின்றி மாநில தமிழ் சங்கமே சிறப்படைய வேண்டும். அவருடைய நல்ல பணி நாடு சிறப்புகின்ற வகையிலே அருமையான சேவை செய்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய பொறியாளர் பாப்பையா ஐயா அவர்களையும் நான் வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். ஒவ்வொருத்தரையும் நான் பெயர் சொல்லி வரவேற்கக்கூடிய நிலையில் உங்கள் அனைவரையும் இந்த மாலை நேரத்தில் அன்பான ஒரு வரவேற்பை உங்களுக்கு எல்லாம் நல்கி எனக்கு இந்த வாய்ப்பினை தந்த என்னுடைய பேராசர் வடநல் செய்யவும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். பேரன்பு எழுதிய அவைத் தலைவர் அன்பு தம்பி நல்லாசிரியர் முனைவர் ராமசாமி அவர்களே, நூலாசிரியர் தலைமை ஆசிரியராக வணிகவியல் துறை தலைவராக ராமானுசர் கவிராயர் பிள்ளைத்தமிழ் நூல் ஆசிரியராக பாவலராக விளைகின்ற அன்பிற்கினிய ரத்தினகுமார் அவர்களே, போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய வகையிலே இந்த நிகழ்ச்சியிலே நூலை வெளியிட்டு பெருமை செய்கின்ற மருத்துவ மாமணி மகாலிங்கம் ஐயப்பன் அவர்களே, முதல் சுவடியை பெற்றுக்கொள்ளுகின்ற முன்னை பதிவாளர் அன்பிற்கினிய தம்பி கிருபாகரன் அவர்களே, போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய வகையிலே வரவேற்புரையை நடத்தி இருக்கின்ற அன்பிற்கினிய பிரம்மசக்தி அவர்களே, இறைவேண்டல் பாடிய இளமுனைவர் பிரபா அவர்களே, சான்றோர் பெருமக்களே, உங்கள் அனைவரையும் இந்த நல்ல பொழுதில் போற்றி புகழ்ந்து சில வார்த்தைகளை அறிமுகமாக சொல்ல வருவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தொல்காப்பியர் சொன்ன ஒரு தொடர் என்னுடைய நினைவிலே வருகிறது. வழிபடு தெய்வம் நிற்புறம் காப்ப பழிநீர் செல்வமோடு வழி சிறந்து பொலிவேன். 9 சொற்களாலே அமைந்திருக்கின்ற இந்த அரிய தொடர் என் வாழ்வின் குறிக்கோளாக அமைகிறது என்பதை இந்த வேளையிலே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நாம் எத்தனையோ செயல்களை எண்ணி பார்க்கிறோம். இன்று புலந்தந்த பெற்றோரிடமிருந்து கற்றுக்கொண்டவை, ஆசிரியர் பெருமக்களிடமிருந்து பெற்றுக்கொண்டவை, நூல்களின் வாயிலாக உணர்ந்தவை என்று அமைந்திருந்தாலும் அவற்றையெல்லாம் எண்ணி பார்க்கின்ற போது ஒவ்வொரு நாளும் மணிவாசகர் சொல்வதைப் போல இவை பொழுதும் என்னென்றில் நீங்காதான் தாழ்வாழ்க என்ற அந்த இறை வேண்டலோடு அமைகின்ற போது எல்லாம் இனிதே நிறைவேறுவதை பார்க்கிறோம். படிப்படியாக எண்ணி பார்க்கின்ற போது இந்த மாநில தமிழ்ச்சங்கம் மிக சிறந்த நிலையிலே களமாக அமைந்திருக்கிறது. பலர் வருவதற்கு, பல நிலைகளிலே வளர்வதற்கு களமாக இருந்திருக்கிறது என்பதை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். 1934ஆம் ஆண்டு பெரும்புலவர் ஈனாமுனா சுப்பிரமணியனார் உருவாக்கிய இந்த அமைப்பு சென்னை மாகாண தமிழ்ச்சங்கம் என்ற பெயராலே விளக்கியது. அவர்கள் 4 மாநிலங்களை சார்ந்த பெருமக்களை எல்லாம் இணைத்து ஏறத்தாழ 970 பேரை இந்த தமிழ்ச்சங்கத்தின் உறுப்பினராக வைத்திருந்தார். அப்போது தமிழ்ச்சங்கத்தினுடைய ஆண்டு கட்டணம் 1 ரூபாய், ஆய்வு கட்டணம் 10 ரூபாய். வளர்ச்சி நிலையில் இந்த தமிழ்ச்சங்கத்தை உருவாக்க வேண்டும் என்ற அந்த முனைப்போடு அவர்கள் அரசினுடைய உதவியையும் பெற்று வந்தார்கள். தமிழக அரசு ஆண்டுதோறும் 6
வழங்கியது. மைய அரசு 12,000 ரூபாய் வழங்கியது. இந்த 18 ரூபாயை வைத்துக் கொண்டு அவர்கள் பல்வேறு வகையான நூல்களை வெளியிட்டிருக்கிறார்கள். தமிழ் இலக்கிய வரலாற்றை அவர்கள் வழங்கியிருக்கின்ற அந்த பாங்கை இந்த விலையிலே நீங்கள் நினைத்து பார்த்தால் வியப்பாக இருக்கும். திருவள்ளுவருடைய 2000 ஆண்டு என்ற அடிப்படையிலே 20ஆம் நூற்றாண்டு தமிழ் என்ற அடிப்படையிலே அவர்கள் 10 நூல்களை வெளியிட்டிருக்கிறார்கள். திருவாசகத்தை மெய்கண்டார் உரை என்ற அடிப்படையிலே அவர்களே உரை எழுதி வேச்சரப்பாக வெளியிட்டிருக்கிறார்கள். பல்வேறு நூல்களை தந்திருக்கின்ற அந்த பெண்ணம் பெரிய புலவர் இந்த தமிழ்ச்சங்கத்தை பேடி காத்த அந்த வரலாற்றை எல்லாம் எண்ணி பார்க்கின்ற போது கலை சொல்லாக்கம் என்ற அடிப்படையிலே இந்த மாநில தமிழ்ச்சங்கம் தந்தமையாலே தான் தமிழக அரசு அந்த கலை சொல்லாக்கத்தை அப்படியே பயன்படுத்தி வருகிறது. கவிமணி தேசிய விநாயகம் அவர்களுக்கு கவிமணி என்கின்ற பட்டத்தை தந்ததும் இந்த தமிழ்ச்சங்கம் தான். பெருமொழி புலவர் சோமசுந்தரனார் போன்றவர்களை பேணி போற்றியதும் இந்த தமிழ்ச்சங்கம் தான். அந்த அடிப்படையிலே ஒரு தொண்டனாக அவர்கள் சொல்லிய அடிப்படையிலே செயலாற்றுவதற்கு ஒரு வாய்ப்பு இறைவனுடைய அருளாலே அமைந்தது. திருவருள் கூட்டியதனாலே முனைவர் மசக்தி அவர்கள் இப்போது சுட்டிக்காட்டியதைப் போல கல்லூரியிலே முதுகலை படிப்பு இல்லை என்பதனாலே தமிழுக்கு ஏதாவது தொண்டு செய்ய வேண்டுமே என்று கருதுகின்ற போது 4 வருகிறார்கள். எங்களுக்கு நீங்கள் பாடம் சொல்லி ஆக வேண்டும் என்று அன்பு கட்டளையிடுகிறார்கள். தவிர்க்க இயலாத சூழ்நிலையில 4 புலவர் தேர்வு எழுதுவதற்கான அடிப்படை நிலைகளை எண்ணி பார்க்க முடிந்தது. சொற்செல்வர் மணியவர்கள் தொழில் நின்றார்கள். அவர்கள் தங்கள் இல்லத்தின் மாடியிலேயே புலவர் வகுப்பை நடத்தலாம் என்று சொன்னார்கள். அதனாலே தான் நம்முடைய அன்பிற்குரிய பாவலர் ராசாராம் சுடலிமுத்தவர்கள் திருவள்ளுவர் பிள்ளை தமிழ் எழுதுகின்ற அளவுக்கு, ராமானுச நூற்றத்தாரியை தருகின்ற அளவுக்கு, திருக்குறளுக்கு உரை தருகின்ற அளவுக்கு மிகப்பெரிய நிலையிலே வளர்ந்தவர்கள் இன்று அவருடைய தொகுப்பையே மிக அருமையாக முத்துச்சேரம் என்ற அடிப்படையில் வெளியிட்டிருக்கிறார். இப்படி ஒவ்வொருவர் தமிழ்ச்சங்கத்தின் வாயிலாக வளர்வதற்கு ஒரு தூண்டுகோலாக விளக்குகின்ற அந்த நிலையைத்தான் இந்த வேளையிலே நான் எண்ணி பார்க்கிறேன். ராமசாமி அவர்கள் பம்பரம் போல் சுழன்று பணியாற்றக்கூடியவர். அவர்கள் ஈடுபாட்டின் காரணமாகத்தான் அருமையான ஒரு நூலை ஆய்வு நூலாக எடுத்துக்கொண்டார். திருக்குறள் பணிகளை மட்டும் எடுத்துக்கொண்டு உலக திருக்குறள் மையத்திலே அவர்கள் ஆய்வு செய்து அதையே நூலாக மணிவாசகர் பதிப்பகத்தின் வாயிலாக வெளியிடுகின்ற ஒரு வாய்ப்பை பெற்றார்கள். தமிழ்ச்சங்கம் பலரை உருவாக்குகின்ற களமாக அமைந்தது என்பதை இந்த வேளையிலே எண்ணி பார்க்கிறேன். தேசிய பாவலர் காசாமைதீன் என்று இன்றைக்கு நாம் போற்றுகின்ற அளவுக்கு வானொலி நிலையம் அவருடைய பாட்டினை ஏற்றுக்கொண்டு இந்திய திருநாட்டிலே மிகச்சிறந்த பாவலர் என்கின்ற பெருமையை தந்து 16 மொழிகளிலே அவருடைய கவிதையை மொழிபெயர்த்து ஒரே வேளையிலே உலகுக்கு வழங்கியது என்றால் அது இந்த தமிழ்ச்சங்கம் பெற்ற பேரு என்று சொல்ல வேண்டும். அதே போலவே முத்துராமலிங்கம் திடீரென்று ஒரு இளைஞர் வருகிறார். 11ஆவது வகுப்பு படிக்கின்ற இளைஞர் வாயிலே நிற்கிறார். சங்கத்திற்குள்ளே வரலாமா என்று கேட்கிறார். வரலாம் என்ற உடனே ஆர்வத்தோடு உள்ளே வந்தவர் அடுத்த முறை என்னுடைய பெற்றோரையும் அழைத்து வருகிறேன் என்று பெற்றோரையும் அழைத்து வந்தார். அதிலே தான் பிரபா அவர்கள் கலை முதுகல் பட்டம் பெற்று இளமுனைவர் பட்டமும் பெற்று இப்போது நூல் எழுதுகின்ற அளவுக்கு வளர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் எழுத வேண்டும் என்று கேட்கின்ற போதெல்லாம் பார்க்கலாமே என்று நினைத்தவர்கள் இப்போது அருமையான ஒரு புத்தகத்தை அவருடைய அனுபவத்தின் திரட்டாக வழங்கியிருக்கிறார்கள். விரைவிலே அது அச்சாகி வெளிவரும் என்று நம்புகிறேன். இவற்றை ஒவ்வொன்றாக சொல்வதற்கு அடிப்படை என்ன என்றால் தமிழ்ச்சங்கம் என்ற உடனே நாம் நினைவிலே கொள்ள வேண்டிய ஒரு பெரிய செய்தி, பெரும்புலவராக திமுக அவர்கள் அமைகின்ற போது தமிழறிஞர் காசுப்பிள்ளை அவர்களை தமிழ் காசவர்களை தலைவராக அவைத்தலைவராக ஏற்றுக்கொண்டு செயலாற்றுகின்ற போது பொருளாளராக பொறுப்பேற்றிருந்தவர்கள் ஆயத்த அணிகள் அங்காடி என்று தன்னுடைய கடைக்கே பெயர் வைத்திருந்த சுப்பிரமணியனார் அவர்கள் தொடக்கத்திலிருந்து இறுதி வரை ஏறத்தாழ 70 ஆண்டுகள் பொருளாளராக இருந்த இடத்திலே இப்போது பொறியாளர் பாப்பையா அவர்கள் இந்த பொறுப்பை ஏற்றிருக்கிறார்கள். அதை பற்றி எல்லாம் சொல்வதற்கு அடிப்படை என்ன என்றால் தமிழ்ச்சங்கம் வளர்கிறது.
வளர்கின்ற இந்த சூழ்நிலையிலே முருகன் ஒரு நாள் வருகிறார். நான் கட்டபொம்மன் போக்குவரத்து கழகத்திலே பணியாற்றியவன், நடுத்தராக விளங்கியவன். தமிழ்ச்சங்கத்திற்குள்ளே வருகின்ற போது எனக்கு இது கோவிலாக தெரிகிறது என்று சொல்கிறார். அவர் இந்த தமிழ்ச்சங்கத்தை கோவிலாக கருதியதோடு மட்டுமல்ல, முதலாவதாக இலக்கிய இளவல் பட்டத்தை பெறுகிறார். தொடர்ச்சியாக கலை முதுவர் பட்டத்தை பெறுகிறார். இப்போது பேராசிரியர் சுப்பிரமணியனார் அவருடைய இலக்கிய ஆளுமையை பற்றி ஆராய்ந்து இன்னும் 5 திக்கல்களிலே முனைவர் பட்டம் பெற இருக்கிறார். இப்படி பலரும் வளர்வதற்கு இந்த தமிழ்ச்சங்கம் களமாக அமைந்திருக்கிறது என்பதை நினைவிலே வைத்துக்கொண்டு நீங்கள் ஒவ்வொருவரும் வளர்கிறீர்கள் என்று சொன்னால் அது தமிழ்ச்சங்கம் பெற்ற பேரு. அதில் ஒரு தூண்டுகோலாக அல்லது ஒரு ஊழியனாக பணியாற்றுகின்ற வாய்ப்பை திருவருள் தந்திருக்கிறது என்பதை இந்த இடத்திலே சொல்லிக்கொண்டு, ரத்தினகுமார் என்கின்ற ஆசிரியர் நம்முடைய தமிழ்ச்சங்கத்தினுடைய பணிகளில் ஈடுபாடு நினைத்தவர். திடீரென்று ஒரு நாள் சொல்கிறார், நான் ஒரு நூல் எழுத வேண்டும் என்று நினைக்கிறேன். பிரம்மசக்தி எழுதியிருக்கின்ற இந்த தமிழ் நூல் எனக்கு அடிப்படையாக அமைகிறது. நான் விரிவாக ஆங்கிலத்திலே தர விரும்புகிறேன் என்று அவர்கள் கேட்டு ஆங்கிலத்தில் அதற்கு பெரிய விளக்கமே வழங்கி ராசகிரி அவர்களுடைய மேற்பார்வையிலே அந்த நூல் இன்றைக்கு வெளிவருகிறது. ராசகிரி அவர்களுடைய அணிந்துரையோடு இந்த நூல் இன்றைக்கு விளங்குகிறது என்று சொன்னால், ரத்தினகுமார் அவர்கள் பாவல ரத்தினகுமாராக விளங்குகின்றவர்கள். ராமானுச கவிராயர் பிள்ளை தமிழை தந்தவர்கள். வணிகையிலே கலைமுதல் பட்டம் பெற்றதோடு மட்டுமல்லாமல் தமிழிலேயும் அந்த பட்டத்தை பெற்று தகுதியுடையவராக விளக்கி பாத்திரம் வாய்ந்தவராக மிக அருமையாக எழுதுகின்றவராக வரலாற்று ஆசிரியர் என்ற நிலையில இன்றைக்கு இந்த நூலை வெளியிடுகிறார்கள். இந்த செய்தியை உங்களிடையே சொல்லுவதற்காகத்தான் இந்த அரிய வாய்ப்பை தமிழ்ச்சங்கத்திற்கு வழங்கி இருக்கின்ற எல்லாமல்ல என்னுடைய நல்லவர்களை நாடி நயத்து பாடி பரவி வாழ்த்தி வழுத்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்தியாவின் பெருமிதம் நூல் வெளியீடுகளாக தந்துள்ள அனைவரையும் நான் மாற்றி வருகிறேன். இப்போது நூல் வெளியிடுகிற ஐயா மருத்துவ முகமது மகாத்மா அவர்கள் இப்போது நூலை வெளியிடுகிறார்கள். முதல் நூலை பெறுபவர் முன்னேற்ற குறிப்பாக இந்நிகழ்ச்சிக்கு தலைமை வகிக்கின்ற நல்லாசிரியர் முனைவர் வைரா அவர்களே, தமிழ் மாமணி பேராசான் அவர்களே, ரைட் ஆஃப் இந்தியா என்ற நூலை எழுதியிருக்கின்ற பாவலர் ரத்தினகுமார் அவர்களே, இந்த நூலில் முதல் சுவடியை பெற்றுக்கொண்ட மேலாண் பதிவாளர் சாணாக்கீனா கிருபாகரன் அவர்களே, இங்கே கூடியிருக்கின்ற சான்றோர் பெருமக்களே, எல்லோருக்கும் என்னுடைய பணிவான நன்றி. இந்த நூலை வெளியிடும்படி என்னை பேராசான் அவர்கள் பணித்தார்கள். இந்த பணியை ஏற்றுக்கொண்டேன், நான் பெருமையோடு ஏற்றுக்கொண்டேன். இந்த நூலை ஆங்கிலத்திலே எழுதியிருக்கிறார் நம்முடைய பாவலர் ரத்தினகுமார். அவர் பேராசான் கூறியது போலவே அவர் தமிழ் முதுகலையிலும் வணிகவியல் முதுகலையிலும் பட்டங்களை பெற்றிருக்கிறார். மேல்நிலைப் பள்ளியிலே அவர் தலைமை ஆசிரியராக பணியாற்றி அவர் பணி நிறைவு செய்திருக்கிறார். அவர் தமிழிலும் ஆங்கிலத்திலும் அவர் மிக்க புலமை உடையவர். தமிழிலே அவர் ராமானுச கவிராயர் பிள்ளை தமிழ் என்ற நூலை எழுதி அதற்காக பாவலர் என்ற பட்டத்தையும் பெற்றிருக்கிறார். இந்த நூலில், அதாவது தி பிரைட் ஆஃப் இந்தியா என்ற இந்த நூலில் ஒவ்வொரு வரியை படிக்கும் பொழுதும் பாவலர் அவர்கள் பேராசான் வடலையா அவர்களால் எந்த அளவுக்கு கவரப்பட்டிருக்கிறார் என்று சொன்னார். தி பிரைட் ஆஃப் இந்தியா என்ற இந்த நூலானது இது ஒரு ஆவணமா
அல்லது கருத்து களஞ்சியமா அல்லது காலமெல்லாம் பேராசான் புகழ்பாடும் கால பெட்டகமாக என்று உலகம் வியந்து நோக்கும் வகையிலே தன்னுடைய மானசீக குருவான பேராசிரியர் வளமையா அவர்களின் படைப்பாற்றல் திறம் போற்றும் மதிப்பீடுகளை தொகுத்து இந்த நூலாசிரியர் இதை ஆங்கிலத்திலே எழுதி ஒரு தொகை நூலாக கொடுத்திருக்கிறார். பேராசன் வளமையா அவர்கள் ஒரு சிறந்த தமிழ் அறிஞராக எல்லோருக்கும் தெரியும். அவர் பேராசிரியராக பணியாற்றிய அந்த 45 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி இருக்கிறார். அதன் பின்னரும் அவர் நூலாசிரியர், பாவலர், பதிப்பாசிரியர், உரையாசிரியர், தொகுப்பாசிரியர், இதழாசிரியர், சொற்பொழிவாளர் என்று பன்முகமாக பல பணிகளையும் செய்து கொண்டே இருக்கிறார். எப்பொழுதும் உழைப்பு, அவருடைய உழைப்பை நாம் அவரிடமிருந்து தான் கற்றுக்கொள்ள வேண்டும். இதை நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். அவர் பேராசிரியராக பணிபுரிந்தவர் ஆயினும் அவர் விரும்பி செய்வது நூலாக்க பணிகளே ஆகும். இந்த மாநில தமிழ் சங்கத்தில் சொற்பொழிவாற்றுகின்ற அனைவரையும் தத்தம் சொற்பொழிவுகளை நூல் வடிவிலே வெளியிடச் சொல்லி அவர் ஊக்கப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். பல்வேறு அமைப்புகளிலே அவர் தலைமை வகித்தும் அவர் இணைந்தும் பணிபுரிந்து கொண்டே இருக்கிறார். இந்த மாநில தமிழ் சங்கம் என்ற கப்பலை ஒரு தலைமை மாலுமியாக பல ஆண்டுகளாக தொடர்ச்சியாக இயக்கி வருகிறார். அவருடைய சுறுசுறுப்பையும் வேகத்தையும் செயலாக்க திறனையும் கண்டு அவரை விட வயதில் குறைந்தவர்களாகிய நாம் எல்லோரும் வியந்து நிற்கிறோம். எல்லா சமயங்களையும் போக்கி பேசும் பண்பை நாம் ஐயாவிடம் இருந்துதான் கற்றுக்கொள்ள வேண்டும். அதில் முக்கியமாக சைவம், வைணவம் போன்ற சமயங்களை பற்றி ஐயா அவர்கள் பேசும் பொழுது அவர்களுடைய அந்த சமயத்திலே உள்ள அந்த நுட்பமான அறிவை நான் வியந்திருக்கிறேன். ஐயா அவர்கள் முன்னிலையிலே நடைபெறும் அந்த சொற்பொழிவு நிகழ்ச்சிகளிலே அந்த சொற்பொழிவாளர்களின் பேச்சிலே குற்றமுறைகள் அல்லது எதிர்மறை வாதங்கள் இருந்தாலும் அவற்றை பெரிதுபடுத்தாமல் மிக நாசூக்காக இலைமறை காய்மறையாக சொல்லிவிட்டு சொற்பொழிவின் மிக சிறந்த அம்சங்களை மட்டும் எடுத்துக்காட்டி பேசியவர்களை பாராட்டி உற்சாகப்படுத்தும் என்ற பண்பை வேறு யாரும் காண முடியாது. தென் தமிழ்நாட்டிலே திருக்குறளின் பெருமையை பறைசாற்ற ஐயாவை விட்டால் வேறு ஒருவர் இன்று இல்லை என்றுதான் சொல்லுங்கள். வீரமாமுனிவர் இயக்கிய தேம்பாவணி என்ற சில பாடல்களை நான் கல்லூரியிலே பிஎஸ்சி படித்துக் கொண்டிருக்கும்போது சில பாடல்களை படித்திருக்கிறேன், பாடமாக படித்திருக்கிறேன். ஆனால் பேராசான் எழுதிய செம்பாவணி ஆராய்ச்சி நூலை படித்த பின்னர் தான் இந்த செம்பாவணி முழுவதையும் படிக்க வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை எனக்குள்ளே ஏற்பட்டு நான் படித்து முடித்தேன். இப்பொழுது பால ரத்னகுமார் அவர்கள் எழுதிய தி பிரைட் ஆஃப் இந்தியா என்ற இந்த நூல் பேராசான் அவர்களை பற்றி தெரியாதவர்களுக்கு பேராசானை பற்றி எல்லா தகவல்களையும் கொண்ட ஒரு கருத்துவமாக திகழ்கிறது. இந்த நூலாசிரியர் மிக சுருக்கமாக அதே நேரத்தில் எந்த தகவலையும் விட்டுவிடாமல் கோர்த்து ஒரு அழகிய பூமாலையை போல் செய்திருக்கிறார். அந்த பூமாலையின் மனம் என்றென்றும் வீசிக்கொண்டே இருக்கும். பேராசான் அவர்கள் ஒருமுறை ரவுடிகளிடம் சிக்கிக் கொண்ட ஒரு பெண்ணை மரங்களை முடித்து அந்த கம்பால் அவர்களை அடித்து விரட்டி அந்த பெண்ணை காப்பாற்றி இருக்கிறார் என்ற சம்பவமும், மற்றொரு முறை தீயவர்களால் கடத்தப்பட்ட ஒரு பெண்ணை காப்பாற்றிய சம்பவமும் இந்த நூலில் நாம் படித்து மிகவும் வியந்தது. தைரியநாதர் என்று பெயர் கொடுத்த வீரமாமுனிவர் இயக்கிய செம்பாவணியை பேராசான் ஒரு ஆராய்ச்சி செய்தது மிகவும் பொருத்தம். பாவலர் அவர்கள் இந்த நூலில் கொடுத்துள்ள பல தகவல்கள் நமக்கு ஊக்கத்தை கொடுத்தார். பேராசான் அவர்கள் இதுவரை 35 நூல்களை எழுதியுள்ளார். அவர் எம்பில் பட்டம் என்ற இளம் முனைவர் பட்டத்திற்கு 13 பேரையும், PhD என்ற முனைவர் பட்டத்திற்கு 12 பேரையும் வழிநடத்தி
அந்த சீடர்களை அவர் பெருமை மிக்க பட்டதாரிகள் ஆக்கியுள்ளார். பேராசானை பற்றி தெரியாதவர்களுக்கு ஆச்சரியத்தை உண்டு செய்தி, அவர் இதுவரை 122 விருதுகளை பெற்றுள்ளார் என்று. ஆங்கிலத்திலே சொல்வதானால், பேராசானை பற்றி சொல்வதானால், he is a vivid personality, full of life, spirit, strong, distinct and clearly perceptible. இந்த நூலிலே 10 முத்தான தலைப்புகளை பார்க்கிறேன். 10 கட்டுரைகள் உள்ளது. ஸ்ட்ரைக்கிங் தாட்ஸ் எஃபெக்டிவ்லி ரைட்டிங் என்று தலைப்புகளை சிந்திக்க வைக்கின்றன. நூல் முழுவதும் நீங்கள் காண்பது பேராசான் அவர்களின் உழைப்பு உழைப்பு உழைப்பு. நூலாசிரியர் பேராசானின் வாக்கிய நிகழ்ச்சிகளை பட்டியலிட்டு அவரது உழைப்பின் உயர்வை உணர்த்தியுள்ளார். கடின உழைப்புக்கு ஈடு இணையில் என்பார்கள். சொல்லை விட செயல் முக்கியம் என்பார்கள். ஒருவருடைய பண்பாட்டை அவர்கள் படியிலிருந்தே அறிந்து கொள்ளலாம். உண்மையுடையவரா வாய்மையுடையவரா என்பதை அவர் செயல்களை செய்யும் விதத்திலேயே தெரிந்து கொள்ளலாம். பணியை கடனுக்காக செய்பவர்களும் உண்டு, கடமைக்காக செய்பவர்களும் உண்டு, கடவுளுக்காக செய்வதாக நினைத்துக் கொண்டு செய்பவர்களும் உண்டு. ஆனால் செய்யும் செயல் நடத்தை நமது பண்பாட்டை பறைசாற்றுவதாக உள்ளது. அதுதான் உண்மை. ஆகவே எந்த ஒரு செயலையும் செம்மையாகவும் நேர்த்தியாகவும் செய்திட வேண்டும் என்பதை பேராசானின் வாழ்க்கை நிகழ்ச்சிகளின் மூலம் வலியுறுத்தியுள்ளார் நூலாசிரியர். மனிதனுக்கு அழகு உழைப்பு தான். எப்பொழுதும் இயங்கிக் கொண்டே இருக்க வேண்டும் என்ற கருத்து நூலை படித்து முடிக்கும் போது நம் உள்ளத்திலே தோன்றுகிறது. ஒரு புத்தகம் என்ன செய்யும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக வந்துள்ள நூல் இது. படிக்கும் முன் உள்ள மனநிலைக்கும் படித்த பின் உள்ள மனநிலைக்கும் உள்ள அந்த முன்னேற்றமே ஒரு நூலின் வெற்றியாகும் என்பார்கள். கல்லூரி மாணவர்கள் இந்த நூலை படித்தால் அவர்களுக்கு பேராசானை ஒரு ரோல் மாடலாக எடுத்துக்கொண்டு வாழ்விலே முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் நிச்சயமாக உண்டாகும். அதுவே இந்த நூலின் வெற்றி. நூலாசிரியருக்கு என்னுடைய வாழ்க்கை. ஆழ்க வையகம், ஆழ்க வளமுடன். பேரன்பு கொண்டோரே, பெரியோரே, என் பெற்ற தாயனையே, இந்த அருமையான விழாவிலே பங்கேற்று இங்கே மேடையில் அமர்ந்திருக்கின்ற சான்றோர் பெருமக்களே, இந்த நூல் வெளியீடு என்பது எனக்கு மாலையில 2 மணிக்கு தான் தெரியும். ஏதோ கூட்டம் ஐயா வர சொன்னாங்கன்னு என்னுடைய மகன் சொன்னாங்க. அதன் பிறகுதான் இதை பார்த்தேன். பார்த்த உடனே எனக்கு மனதுக்கு ஏதாவது இந்த மேடையை நாம் 4 வழி பேசிவிட வேண்டும் என்று உந்ததினாலே ஒரு 4 வரி எழுதி வந்திருக்கிறேன். முத்தும் மணியுமாக இந்த ரத்தினகுமார் அவர்கள் புத்தகம் வெளியிட்ட செய்தி எனக்கு இசையறிஞர் அரசியலை ஐயா மூலம் எனக்கு முன்னே தெரிந்துவிட்டது. ஆனால் இன்றைக்கு தான் எனக்கு தெரியாது. அவருடைய அணிந்துரையை நான் ஏற்கனவே படித்து அதிலிருந்தே எனக்கு இந்த ஆங்கிலத்தில் எழுதும் ஆசை உண்டு. அது எழுதலை, தமிழிலே கொஞ்சம் எழுதி வந்திருக்கிறேன். ஓங்கள் இடை வந்து உயர்ந்தோர் தோழவிளைக்கு நீர் மையத்து இருவகற்றும் மின்னேர் தனியாடி வெங்கதிர் ஒன்று மற்றொன்று தன்னேர் இல்லாத தமிழ். அந்த தன்னேர் இல்லாத தமிழுக்கு மின்னேர் தனியாடி வெங்கதிர் இருந்தான். அந்த கதிரவன் என்ற பதிவு மின்னேர் தனியாடி இந்த வெங்கதிர் எங்கும் ஒளிபரப்பி இதையெல்லாம் இருட்டுக்குள்ள வந்தவர்கள். அதனாலே நாங்கள் மிகவும் நன்றி கடன்பட்டிருக்கிறோம். இந்த விழா வெறும் புத்தக வெளியீட்டு அவர்கள் முன்னுரையில அருமையாக சில செய்திகள் எப்பொழுது அவர்கள் செய்தியெல்லாம் தெரியாத செய்திகள் சொல்லுவாங்க. அத்தனை பதிவு பண்ண வேண்டிய செய்திகள். அந்த பதிவில அங்கே கல்வழிக்கு பட்டம் கொடுத்தது நாங்கள் தான். மற்ற ஏனைய நிறைய பேர்களுக்கு நாங்கள் பட்டம் கொடுத்து அவர்களை எல்லாம் இந்த தமிழ்ச்சங்கம் தான் என்று சொன்னார்கள் என்றால்
அந்த வரிசையிலே இந்த வரலாற்றிலே மகுடம் சூட்டி கொண்டிருக்கின்ற இங்க ஐயா வளர்வசையா அவர்களுக்கு த பிரைட் ஆஃப் இந்தியா என்கிற பட்டத்தை இன்று நீங்கள் வழங்குகிறீர்கள். ஏற்கனவே சொல்லியிருக்கிறார்கள் இந்தியாவின் பெருமிதம் என்று. அந்த பட்டத்தை இந்த தமிழ் சங்கம் என்று வழங்குவதாக நான் எடுத்துக்கொண்டேன். அப்படிப்பட்ட சிறந்த இந்த வரலாற்று பூர்வமான ஒரு நிகழ்ச்சி இது. இந்த நிகழ்விலே அடியே எழுதிக்கிறேன். அதை வாசித்து நிறைவு செய்ய வேண்டிய ஆர்வம் தான் இங்கே அதிகம். எழுத்து அதிகமாக இன்றைக்கு இல்லை. கொஞ்சம் ஒரு நாள் முந்தி தான் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. அதை வாசிக்கிறேன், கேட்டு மகிழ்மாறு. பல்கலை தேர் மன்னவன் பலன் வைந்தவன் தேர் தென்னவன். தேர் தென்னவன் தேர் தென்னவன் தேரோட்டிய தென்னவன். நல்கும் நூல்கள் தமிழ் துணை பலன் நாம் அசைவோ ஏனடை. நல்கும் நூல்கள் எண்ணிக்கை இல்லை, அவர்கள் நல்கும் நூல்கள் தமிழுக்கு கொடை பலன் நாம் அசைவோ ஏனடை. அல்களில்லா அருட்பணி, அவர்கள் செய்த பணி அருட்பணி. உலகுக்கு அளித்த தொண்டுக்கு அவர் தமிழ் மாமணி. வெல்லும் முப்பால் சூதுவன் ஐயா அவர்கள் சொன்னாங்க. ஐயா அவர்கள் கருத்துப்படி சொன்னார்கள். வெல்லும் முப்பால் சூதுவன் எண்ணிலடங்கா விருது பெற்ற மாணவன். முந்தையோசை தவமெல்லாம் படன் முகிழ்த்து வந்த மொழி. முந்தையோசை தவம் எல்லாம் பலன் முகிழ்த்து வந்த முழுநிலம். இந்தியாவின் பெருமிதம் தமிழ் இதயமெல்லாம் இந்திதம். இந்தியாவின் பெருமிதம் அவர்கள் மட்டுமல்ல, தமிழ் இதயங்கள் தூரம் துந்துவிகள் முழங்குவோம், பலன் தொண்டு வாழ்வை வணங்குவோம். துந்துவிகள் முழங்குவோம், பலன் தொண்டு வாழ்வை வணங்குவோம். சிந்து பாடி மகிழ்வோம், அவன் செம்மை வாழ்வை புகழுவோம். பலனரசர் காவியம் ரத்னகுமார் பேராசிரியர் வாழ்ந்து வைத்த ஊர். அரசர்களியா பாயிரம் அதான அழிக்கலாம் பொன் ஆயிரம். அழிக்கலாம் பொன் ஆயிரம். இந்த நூலுக்கு முரசு கொட்டும் ஆங்கில நூல், உலக மொழி ஆங்கிலம். அப்ப முரசு கொட்டும் ஓங்கவே உலக மொழி ஆங்கிலத்தில் நூலும் செய்தி தேர்கிறான். முரசு கொட்டும் ஆங்கிலம் முழுதும் செய்தி தேர்கிறான். சிரசில் வைத்து பல அரசை பாட்டு ஆட்சி ஏற்புரை ஆற்றுவதற்காக நூலாசிரியர் பாவலர் ரத்தினகுமார் அவர்கள் கூறுகிறார். எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்னும் திருவள்ளுவரின் இறைவணக்கத்தை கூறி நான் எனது சிற்றுரையை ஆரம்பிக்கின்றேன். தமிழ் சங்கத்தின் தவப்புதல்வனாய் திகழும் பேராசிரியர் அவர்களை அவருடைய பெயரை சொல்லவே நமக்கு கொஞ்சம் தயங்குகிறது. அந்த அளவிற்கு அவர்கள் பெருமை சார்ந்தவர்கள், பெருமை சேர்த்தவர்கள். தி பிரைட் ஆஃப் இந்தியா என்னும் நூலின் கதாநாயகராக அவர் திகழ்கின்றார். அவர்தான் இன்று விழா தலைவர். அப்படிப்பட்ட நல்லதொரு பேராசிரியர்களே, இவ்விழாவிற்கு தலைமை வாங்கி நிற்கும் ஆசிரியர் திரு வை ராமசாமி அவர்களே, மருத்துவ மாமணி அவர்களே, பதிவாளர் அவர்களே, இந்த அரங்கத்தின் கண் கூடியிருக்கும் நண்பர்களே, அன்பர்களே, ஆசிரியர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த அன்பு நிறைந்த வணக்கத்தை தெரிவிக்கிறேன். இந்த நாள் நன்னாள், இந்த நாள் பொன்னாள். ஆங்கிலத்திலே இட் இஸ் எ ரெட் லெட்டர் டே என்று சொல்லுவார். இது ஒரு உயர்ந்த அல்சியத்தக்க மகிழ்ச்சி தரக்கூடிய நாளாகும். ஏனென்றால் இந்த மாமன்றம் பல நூல்களை வெளியிட்டுள்ளது. தமிழ் நூல்களையே வெளியிட்டு தமிழ் தாய்க்கு அணி செய்து வந்தது. இன்று ஒரு வித்தியாசமாக ஒரு ஆங்கில நூலை வெளியிடும் வாய்ப்பு இந்த தமிழ் சங்கத்திற்கு கிட்டியுள்ளது. அதாவது இந்த தமிழ் சங்கத்தின் தவப்புதல்வருக்கு பெருமை சேர்க்கின்றது இந்த நூலாகும். எப்படி இந்திய தேசமானது ஒரு இலக்கிய தேசமாகும்.
பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு, நீரதன் புதல்வர் அந்நினைவகற்றாதீர் என்று பாட்டுக்கவி பாரதி பாடுவார். உங்களுக்கு தெரிந்திருக்கும், காந்தி இறந்த பின்பு 2 பேர் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை எழுதியுள்ளார்கள். திரு டி.கே. ராமானுஜ கவிராஜன் மாகாவியம் படைத்துள்ளார். அரங்க சீனிவாசன் என்பவர் காவியம் படைத்துள்ளார். ஆனால் காந்தி இருந்த பொழுதே, மகாத்மா காந்தி உயிர் வாழ்ந்திருந்த பொழுதே காந்தி புராணம் என்ற ஒரு நூல் 30/12/25 அன்று அகலாம்பிகை அம்மையார் என்பவரால் இயற்றப்பட்டுள்ளது. அது வெளிச்சத்திற்கு வரவில்லை. இப்பொழுதுதான் ஒரு சற்றேறக்குறைய 2 ஆண்டுகளுக்கு முன்புதான் அது பதிப்பிக்கப்பட்டு வெளிவந்துள்ளது. அதை நான் படித்திருக்கின்றேன். அதில் திருவி கல்யாண சுந்தரனார் அவர்கள் ஒரு முன்னுரை எழுதியுள்ளார். அந்த முன்னுரையில் ஒரு நாட்டினுடைய மக்கள் மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் அன்புமயமாகவும் சந்தோஷமாகவும் இருப்பதன் அறிகுறி யாது என்று ஒருவன் என்னை வினவுவானாயின் நான் இயற்கை வளம் என்று ஏம்பேன், நல்லரசு என்று நவிலேன், செல்வம் என்று செப்பேன், வாணிகம் என்று வழங்கேன், பின் என்னை கூறுவேன் நூற்பெருக்கு என்று. எந்த தேசத்தில் இலக்கியங்கள் மிகுந்து படைக்கப்படுகிறதோ அந்த தேசத்தில் தான் மக்கள் அன்புமயமாகவும் சந்தோஷமயமாகவும் வாழ்கின்றார்கள் என்று திரு கல்யாண சுந்தரனார் 30/12/25 அன்று எழுதப்பட்டுள்ள அகலாம்பிகை அம்மையாரால் காந்தி உயிரோடு இருக்கும் போதே எழுதப்பட்டுள்ள அந்த காந்தி புராணத்தின் முன்னுரையில் ஆக இந்திய தேசமானது வான்மறைந்த இலக்கியங்கள் படைத்துள்ள தேசமாக. வட மாநிலத்தில் வங்க கவிஞன் தாக்கூர் என்பவர் ஒரு இலக்கிய படைப்பாளர். அவர் நோபல் பரிசு பெற்றுள்ளார். இலக்கியத்திற்காக அக்காலகட்டத்திலே நோபல் பரிசு பெற்றுள்ளார். அதற்கு இணையாக நம்முடைய பேராசான் திரு வளரரசு அவர்கள் இருக்கின்றார். நான் ஒரு நாள் தாகூர் என்று ஒரு ஆங்கில புத்தகத்தை படித்தேன். ஆங்கில புத்தகத்தின் வாழ்க்கை வரலாறு ஒரு அறிஞரால் எழுதப்பட்டு முழுதும் படித்தேன். அவர் எப்படியெல்லாம் இலக்கியத்திற்காக தொண்டாற்றியுள்ளார்கள் என்று அதில் குறிக்கப்பட்டிருந்தது. நமது வளரரசு அவர்களும் திரு பேராசிரியர் வளரரசு அவர்களும் இதுபோல தமிழுக்கு அருமையான தொண்டினை செய்து வருகின்றார். நான் அசந்து போனேன், ஆச்சரியப்பட்டிருக்கின்றேன். இந்த அளவுக்கு அறிவு நிறைந்த ஒரு பேராசிரியராக திகழ்பவருக்கு நாம் ஏன் ஆங்கிலத்தில் ஒரு நூல் எழுதக்கூடாது என்று சில சமயம் நான் இரவு 3 மணிக்கெல்லாம் எழுந்திருக்கும் பொழுது நான் சிந்தித்து பார்த்தேன். ஒரு நாள் அவர்கள் என்னை அழைத்து சில புத்தகங்கள் பரிசாக கொடுத்தார். நீங்கள் படியுங்கள் எல்லாம். நான் வெளியே வரும்பொழுது, ஐயா, நான் உங்களுடைய வாழ்க்கை வரலாற்றை, வாழ்க்கை காவியத்தை ஆங்கிலத்தில் எழுதலாம் என்று இருக்கிறேன், எழுத விருப்பம் தெரிவித்தேன். அவர்கள் கர்த்தருக்கு சித்தமானால் நல்லது நடக்கட்டும், கர்த்தருக்கு சித்தமானால் நல்லது நடக்கட்டும் என்று ஒரு வார்த்தை சொன்னார். அது இன்று நடந்தேறியது. அந்த கர்த்தருக்கு, அந்த கடவுளுக்கு நான் நன்றி. பின்னர் 2 மாதங்கள் கழித்து சில குறிப்புகளை அனுப்பினார்கள். ஏற்கனவே டாக்டர் திருமதி பிரம்மசக்தி அவர்களுடைய புத்தகத்தையும் எனக்கு படிக்க கொடுத்தார். அந்த 2ஐயும் வைத்து நான் இந்த நல்ல நூலை எழுதியுள்ளேன் என்பதை அன்பாக தெரிவித்துள்ளேன். எங்களெல்லாம் வசந்த் டிவியை பார்த்திருப்பீர்கள். அதில் காந்தி தேசம் இந்தியா என்ற ஒரு பாட்டு. மேற்கு நாடுகள் வேட்டையாட கல்லெடுத்த காலையும் கல் குடைந்து சிலை வெடித்த கலையின் தேசம் இந்தியா. ஏனை மக்கள் மொழிவடைக்கு இதழ் குவித்த வேளையில் வான்மறைக்கும் இலக்கியங்கள் வரைந்த தேசம் இந்தியா. நன்கு சிந்தித்து பார்க்க. வான்மறைக்கும் இலக்கியங்கள் வரைந்த தேசம் இந்தியா. நமது தமிழ் மொழியில் மட்டுமல்ல, ஒவ்வொரு மொழியிலும் சிறந்த நூல்கள் படைக்கப்பட்டிருக்கின்றன.
படைக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றன. வங்கத்து கவிஞன் தாகூர் பாரதியார் காலத்தில் வாழ்ந்தவர். அவர்கள் இருவரும் இலக்கியம் படித்துக் கொண்டே இருந்தனர். அதனால்தான் நாம் உலகம் போற்றும் ஆன்மீக பூமியாக இந்த இந்தியா திகழ்கின்றது என்பதை நான் சொல்லிக்கொள்கிறேன். கல்யாண சுந்தரனார் நூற்பெருக்கு நூற்பெருக்கு என்று சொன்னார்களே, அந்த நூற்பெருக்கை செய்து கொண்டிருப்பார் இந்த பேராசிரியர். அதனால் இந்த நூல் சிறந்து விளங்குகின்றது. சிறந்து விளங்க எங்களெல்லாம் துணை செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். புத்தகம் 18, 19, 20ஆம் ஆண்டுகளில் உலகம் முழுவதும் வாசிப்பு தினமாக வாசிப்பு ஆண்டாக கொண்டாடப்பட்டது. உலகம் முழுவதும் புத்தகங்கள் படிப்பது என்பது ஒரு பொழுதுபோக்கு அன்று. அது ஒரு பொழுதுபோக்கு, மகிழ்வு, மன நிம்மதியை தருகிறது. இலக்கியத்தின் பயனே என்ன? மகிழ்ச்சியாகவும் மன அமைதியாகவும் அது நம்மை வாழ தூண்டுகிறது. அதுதான் இலக்கியத்தின் பயன், புத்தகத்தின் பயன். பேரறிஞர் அண்ணா அவர்களை பற்றி ஒரு குறிப்பு, ஹீஸ் எ ஒரேசியஸ் ரீடர். எப்பொழுதும் படித்துக் கொண்டே இருப்பார். அவர்கள் மருத்துவமனையில் சேர்த்தார்கள். உடல் நலம்தான். மருத்துவர் ஐயா உங்களுக்கு இன்று அறுவை சிகிச்சை, நாளை அறுவை சிகிச்சைக்கு திட்டமிட்டுள்ளோம், தயார்படுத்திக் கொள்ளுங்கள். அண்ணா புஸ்தகம் படித்துக் கொண்டிருந்தவர் அந்த புஸ்தகத்தை மூடிவிட்டு, நாளை என்று சொல்லுகிறீர்களா, அடுத்த மறுநாள் வைத்துக் கொள்ளுங்களேன். ஏன் ஐயா என்று மருத்துவர்கள், நான் ஒரு புஸ்தகத்தை படித்துக் கொண்டிருக்கின்றேன், இந்த புஸ்தகத்தை படித்து முடித்து வந்து அறுவை சிகிச்சைக்கு ஆட்படுகின்றேன், ஏன் என்று மருத்துவர்கள். இந்த புத்தகத்தை படிப்பதை நிறுத்திவிட்டு நான் அந்த அறுவை சிகிச்சைக்கு ஆட்பட்டு ஒருவேளை நான் இறந்து போனால் நான் இந்த புத்தகத்தை படிக்காமல் போய்விட்ட நிலை ஏற்படும் அல்லவா, ஆனால் இந்த புத்தகத்தை நான் படித்து பயன்பெற்று விடுகிறேன் என்று அந்த மருத்துவர் சொக்கி போனார், அதிர்ந்து போனார். இப்படியும் ஒரு புத்தகம் வாசிப்பவர் உண்டா என்று திகைத்து போனார். அது அப்படி ஐயா, நீங்கள் நல்லபடியாக படித்து வாருங்கள், நீங்கள் என்ன சொல்லுகிறீர்களோ அந்த உங்களுக்கு அறுவை சிகிச்சை செய்கிறேன் என்று சொன்னார். கவிஞர் மில்டன் அவர்கள் சொல்லுகிறார் புத்தகத்தை பற்றி, A good book is a precious blood life of the master's spirit, embalmed and treasured up. இதனுடைய பொருள், ஒரு புத்தகத்தில் அந்த ஆசிரியனுடைய ஆன்மா வாழுகின்றது, அவனுடைய சிந்தனைகள் வாழுகின்றது, அதனால் அந்த இரத்த நாளங்கள் வாழுகின்றது. ஆனால் அது போற்றி பாதுகாக்கப்படவில்லை. எகிப்திய நாட்டிலே இறந்து போன அரசர்களை மன்னிப்பை தைலமிட்டு அந்த உடலை பாதுகாப்பார். அதுக்கு பிறகு எம்பால் ட்ரெஸ்ஸர்டா அந்த புத்தகங்கள் எல்லாம் போற்றி பாதுகாக்கப்பட வேண்டும் என்று அந்த மில்டன் சொல்வார். அதுபோல நமக்கு பேராசிரியர்கள் நிறைய புத்தகங்களை எழுதி குவிக்கின்றார். நாம் படிக்கத்தான் நேரம் வேண்டும், பாக்கி வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல பேராசிரியர் நமக்கு கிடைத்தது நாம் எல்லாம் செய்த புண்ணியம். ஏன் இந்த புத்தகம் ஆண்களுக்கு? பாரதியார் சொல்லுவார், தேமதர் தமிழோசை உலகமெல்லாம் பரவுதல் வேண்டும், பிற நாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்த்தல் வேண்டும், திறமான புலமையெனில் வெளிநாட்டார் வணக்கம் செய்தல் வேண்டும். அந்த வரிகளை சிந்தித்து பார்ப்பேன். திறமான புலமையெனில் வெளிநாட்டார் வணக்கம் செய்தல் வேண்டும். ஏன் என்று அதில் சொல்லுகின்றார், நமது இலக்கியங்கள், வாழ்க்கை வரலாற்று நூல்கள் வேற்று மொழியில் மொழிபெயர்க்கப்பட வேண்டும். தொல்காப்பியம் யாரும் இப்படி மொழிபெயர்த்தார் தெரியும். திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறள் நூல் நிறைய மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டது. பைபிளுக்கு அடுத்தபடியாக திருக்குறள் தான் வேற்று மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது, காக்கப்படுகிறது. எம்பாம்புட் என்ற ட்ரெஸ்ஸர்ட் அப் என்று அந்த மில்டன் சொன்னாரே, அதுபோல ரஷ்யாவில் 3ஆம் உலகப் போர் வந்தால் திருக்குறள், பைபிள் போன்ற நூல்கள் எல்லாம் அழிந்து போய்விடும் என்று எண்ணி ஒரு 16 அடி குழி தோண்டி நல்ல காங்கிரீட் ஸ்ட்ரக்சரில் அணுகுண்டு வீழ்ச்சி நடந்தாலும் கதிர்வீச்சினால் இந்த நூல் அழிந்து போகக்கூடாது என்று எண்ணி அந்த புத்தகத்தில் பைபிள், திருக்குறள் போன்ற புத்தகங்களை எல்லாம் அடுக்கி பாதுகாப்பாக வைத்துள்ளார்கள்.
அப்படின்னா புத்தகத்தின் அருமை தெரிகின்றதா, நூல்களின் அருமை தெரிகின்றதா? கல்யாண சுந்தரனார் சொன்னாரே, எந்த மக்கள் அமைதியோடு வாழ்வார்கள், அன்போடு வாழ்வார்கள், சந்தோஷத்தோடு வாழ்வார்கள், எந்த தேசத்தில் மூப்பருக்கு புத்தகத்தை நிறைய அச்சடிக்கிறார்களோ பயிர்கிறார்களோ அந்த சமூகம்தான் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்கிறது என்று சொன்னார். அதனால் இவருடைய வாழ்க்கை வரலாறு வேற்று மொழி நாட்டினருக்கும் அந்நிய தேசத்தாருக்கும் அந்நிய மொழியினருக்கும் தெரிய வேண்டும், இவருடைய தமிழ் பணி நன்கு புலப்பட வேண்டும் என்று எண்ணி நான் இந்த நூலை ஆங்கிலத்தில் எழுதியுள்ளேன். அதனால் நீங்கள் எல்லோரும் இதை நன்கு படிக்க வேண்டும். இந்த நூலினுடைய இவருடைய வாழ்க்கை வரலாறு, இவருடைய சாதனைகள் 130 நூல்களை பதிப்பித்திருக்கிறார். 30க்கும் மேற்பட்ட அறக்கட்டளை சொற்பொழிவு நிகழ்த்தியுள்ளார். எத்தனையோ பேருக்கு 25 பேருக்கு எம்பில் பட்ட வழிகாட்டியாக உள்ளார். 13 பேருக்கு PhD பட்ட ஆய்வீட்டுக்கு வழிகாட்டியாக திகழ்ந்துள்ளார். அந்த அளவிற்கு அவர் நிறைய தமிழ் பணி செய்துள்ளார். மாநில தமிழ்ச்சங்கம் என்றால் அதனுடைய மறுபுருவம் நமக்கு பேராசிரியர். தமிழ்ச்சங்கத்தின் தவப்புதல்வனாக அவர் விளங்குகிறார். ஆனால் நீங்கள், என்னுடைய வேண்டுகோள் என்னவென்றால், இந்த புத்தகத்தை நீங்கள் படியுங்கள். இந்த புத்தகத்தை உங்களுடைய நண்பர்களுக்கு கொடுங்கள். நீங்கள் உங்களுடைய உறவினர்கள் வெளிநாடுகளில் வாழ்வார் என்றால் அங்கு கொடுங்கள். வேற்றுமொழி நண்பர்களுக்கு இதை கொடுங்கள். எங்கள் ஊரில், எங்கள் திருநெல்வேலி பாளையங்கோட்டையில், ஆக்ஸ்போர்டு என்று அழைக்கப்படும் பாளையங்கோட்டையில் வங்க கவிஞன் தாகூருக்கு இணையான ஒரு பேராசிரியர், ஒரு இலக்கிய படைப்பாளி இருக்கின்றார் என்று அவர்களெல்லாம் நினைக்கட்டும், இவரை போற்றட்டும். நீங்கள் எல்லாம் இவரை போற்ற வேண்டும், இவரை வாழ்த்து வணங்க வேண்டும், இவருடைய நூல்களை எல்லாம் நீங்கள் படித்து அறிய வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்பு கிடைத்தமைக்கு, எழுதக்கூடிய வாய்ப்பு கிடைத்தமைக்கு நன்றி கூறுகிறேன். எழுத அனுமதித்த அந்த பேராசிரியருக்கு இந்த பொன்னாடையை சேர்ப்பித்து நான் அவர்களுக்கு நன்றி கூறுகிறேன். அவர்கள் திருவடியை தொட்டு வணங்கி நான் இந்த பொன்னாடையை நன்றி, வணக்கம். என்னுடைய பேச்சை கேட்டுக்கொண்டிருந்த அன்பர்கள், தலைவர்கள் எல்லோருக்கும் நான் நன்றி கூறுகிறேன். இந்த புத்தகத்தை நீங்கள் படியுங்கள், நீங்கள் மற்றவர்களுக்கு கொண்டு செல்லுங்கள். இட் should be equal to the whole world. Thank you. உலக திருப்பணி தகவல் மையத்தின் சார்பாக நடைபெறுகின்ற கூட்டத்திற்கு வந்திருக்கின்ற அனைத்து தமிழ் சார்ந்தவர்களையும் வணங்கி வருகின்றேன். இன்றைய நூல் வெளியீட்டுலாம் மிக சிறப்பாக நடைபெற்றது. ஐயா பாவலர் விக்ரமகுமார் ஐயா அவர்களை நான் நன்றி வருகின்றேன். ஒரு சிறப்பான நூலை, ஆங்கில நூலை எழுதி ஐயா அவர்கள் இந்த உலகமே அறிந்து கொள்ளும் வகையில் பேராசிரியர் வளர்ந்து ஐயாவை பற்றிய ஒரு அற்புதமான நூலை வெளியிட்டார்கள். அவர்களுக்கு நாங்கள் மீண்டும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது உலக திருப்பணி தகவல் மையத்தின் சார்பாக இன்றைய கூட்டம் ஆரம்பமாகிறது. இன்று நம்முடைய சீர்மிகு வெற்றி செல்வன் ஐயா அவர்கள் திருக்குறளிலே மிக சிறப்பாக பேசக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள். அவர்கள் இன்று நமக்கு பொறையுடைமை அதிகாரம் 16 பொறையுடைமை என்ற பொதுவாக பொறாமை பொறுமை உடையவர்களாக எப்படி விளங்க வேண்டும் என்பதை பற்றிய ஒரு கருத்துரை வழங்க வந்திருக்கிறார்கள். ஒருத்தாரை ஒன்றாக வையாரை வைப்ப பொறுத்தாரை பொன்போர் பொதிந்து. ஒருத்தாரை ஒன்றாக வையாரை வைப்ப பொறுத்தாரை பொன்போர் பொதிந்து. பொறுத்தாரை பொன்போர் பொதிந்து என்ற ஈட்டடியை வைத்துவிட்டு ஐயா அவர்கள் இன்று உரையாற்ற வந்திருக்கிறார்கள். அவர்களை நான் மீண்டும் வணங்கி வருகிறேன். அதற்கு முன்னால் நம்முடைய தமிழ் மாமணி ஐயா அவர்கள் அவருடைய சிறந்த விளக்கங்களை தந்திருக்கிறார்கள். அவர்கள் சொல்லுகின்ற போது, அயலார் செய்த தீமையை பொறுத்து கொள்ளாமல் அவரை தண்டிப்போரை சார்ந்தோர் ஒரு பொருளாக கருதி மதிக்க மாட்டார்கள். ஆனால் அயலார் செய்திடும் தீமையை பொறுத்து ஆற்றிக் கொள்வோரை அறவோர் அருமையும் அழகும் மதிப்புமிக்க பொன்னை போன்று அவர்களை போற்றி பேணிக் கொள்வார்கள் என்ற கருத்தில் எல்லாம் அறிவிக்கிறார்கள். அதோடு அந்த உரையை நிறைவு செய்து இப்பொழுது நம்முடைய ஐயா வெற்றி செல்வனை பேசுமாறு உங்கள் எல்லோரும் சார்பாக பணிவோடு வேண்டி
விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அவர்களுக்கு ராமானுஜ கவிராயருடைய பிள்ளைத்தமிழ் என்ற புத்தகத்தை நன்றி. பாலும் தெளிதேனும் ஆகும் பருப்பும் இவை நான்கும் நடந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய்துங்க கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தான். உலக திருக்குறள் தகவல் மையத்தின் தலைவர் வை ராமசாமி ஐயா அவர்களே, பேராசிரியர் பேராசார் தமிழ் மாமணி முதுமுனைவர் வளர்ந்தரசு ஐயா அவர்களே, மேடையிலே அமர்ந்திருக்கின்ற மருத்துவ மாமணி ஐயப்பன் ஐயா அவர்களே, அருமையான புத்தகத்தை பிரேட் ஆஃப் இந்தியா பால் வளர்ந்தரசு என்ற புத்தகத்தை எழுதி தயார் செய்து நமக்கெல்லாம் பெருமை சேர்க்கவும் நாம் அதை படித்து மகிழவும் புத்தகத்தை எழுதிய ரத்தினகுமார் ஐயா அவர்களே மற்றும் கிருபாகரன் அவர்களே மற்றும் சான்றோர் பெருமக்களே, உங்கள் அனைவரையும் நான் வணங்கி மகிழ்கிறேன். இந்த பூ உலகில் அரசுகள் அழியலாம், ஆட்சிகள் மாறலாம், புவியியல் இடம்பெயரலாம், கொத்தளங்கள் சரியலாம், கோபுரங்கள் இடியலாம், சில பறவை விலங்கு இனங்கள் அழிந்து விடலாம். ஆனால் இங்கு மாறாது இயங்குவது மானுட தொடர்ச்சி மட்டும்தான். அந்த மனிதனின் மனமும் வினையும் நிலையில்லாத உலகத்தில் நிலைத்த பொருட்கள். அந்த இரு பெரும் பொருளை முயன்று செழுமைப்படுத்துவது, முடிந்த அளவு முழுமைப்படுத்துவது என்ற மானுட பெரும் பணியில் தன் உயிரையே எரிபொருளாய் ஊற்றி ஒளியூட்டியிருக்கிறார் வள்ளுவ பெரும்புலவர். அதனால் மனிதன் இருக்கும் வரை மனம் இருக்கும், மனம் இருக்கும் வரை குரல் இருக்கும். அத்தகைய அழியாத திருக்குறளை பற்றி எனக்கு பேச வாய்ப்பளித்த இந்த உலக திருக்குறள் தகவல் மையத்திற்கு எனக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கு கொடுக்கப்பட்ட திருக்குறள், பொறுத்தாரை ஒன்றாக வையாரை வைப்பர், பொறுத்தாரை பொன்போர் பொதிந்து. அறத்துப்பால் 16வது அதிகாரம், குறள் நம்பர் 155. இதுல குறை உடைமை என்றால் உடைமை என்றால் நமக்கு எல்லாம் செல்வம், நம்ம இருக்கிற பொருட்கள் எல்லாமே. ஆனா எந்த பொருள்கள் நம்ம சேர்த்தாலுமே அந்த பொருள்கள் நம்ம கிட்ட நிலையானது கிடையாது, அழிந்து போயிடும். நம்ம போகும்போது நம்ம எதுவுமே நம்ம கூட வரப்போறது இல்லை. நம்ம இறந்த பிறகு, நம்ம மூச்சுக்கு பிறகு நம்மளை பத்தி பெரிதும் பேசப்படுகிற பொருட்கள் நம்மளுடைய குணநலன்கள் தான். அப்படி எத்தனையோ குணநலன்கள் இருக்கின்றது. அதற்கு முக்கியமான குணநலன் நமக்கு குறை உடைமை என்கின்ற பொறுமை என்கின்ற குணம் நமக்கு மிகவும் நமக்கு மேலும் பெருமை சேர்க்கும். பெரும்பாலும் எத்தனை தலைவர்கள் எடுத்துக்கொண்டார்களும், ஈவன் நமது பழனியா அவர்கள் எடுத்துக்கொண்டாலும், அவர்கள் அந்த பொறுமையான குணத்தினால் தான் இவ்வளவு தூரம் வளர்ந்திருக்கின்றார் என்று நான் கூறிக்கொள்கின்றேன். ஒருத்தாரை ஒன்றாக வையார், பிறன் தமக்கு தீங்கு செய்த வல் பொறாது அவனை ஒருத்தாரை அறிவுடையார் ஒரு பொருளாக மனத்துக் கொள்ளர். பொறுத்தாரை பொன்போல் பொதிந்து வைப்பர், அதனை பொறுத்தாரை பொன்போல் பொதிந்து கொள்வர். அதாவது தீங்கு நமக்கு ஒருத்தன் செய்யறான். ஜென்ரலா என்னன்னா, நமக்கு எவனாவது ஒருத்தன் கெட்டது செஞ்சானா உடனே அதை அவனுக்கு திருப்பி செய்யணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய மனித இயல்பு. அப்படி தீங்கு செஞ்சா அவனை சான்றோர்கள் ஒத்துக்கிட மாட்டாங்க. அவன் அதுக்கு பெருமை கிடையாது. அவனும் நம்ம தீங்கு செய்தவனை விட அதிகமாக பாவம் செய்தவனாக கருதப்படுகிறான். அதை பொறுத்து அவனை மன்னிக்கிறதும் தான் எல்லாரும் மத்தியிலையும் ஒரு பெரும் மனிதனாக விளங்குவான். எப்படி நம்ம இப்போ தங்கம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த எதுக்காக வள்ளுவர் அந்த ஒரு பொண்ணை சொல்லுகிறார் என்றால், தங்கம் இருக்கின்றது, அது ஒரு உலோக பொருள். அந்த பூமியில் இருந்து எடுக்கும் பொழுது அதிகமாக அழுக்குகள் இருக்கின்றன. அதை தட்டி அடித்து எடுத்து நொறுக்கி தீயிலே உருக்கி அந்த அழுக்குகளை எல்லாம் அகற்றிவிட்டு அது தங்கமாக வருகின்றது. அதுபோலத்தான் நமக்கு அந்த சான்றோர்களுக்கு, பண்புள்ளவர்களுக்கு அந்த பொறுமை குணம் என்பது சோதனைகள் அடுத்தவர்கள் துன்புறுத்தப்படும் பொழுதும், அடுத்தவர்கள்
சொற்கள் நம்மளை துன்படுத்த பொறுப்பொழுதும் அதை தாங்கிக் கொண்டு அதை நம்மை செதுக்குவதற்கு செதுக்கிக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாகத்தான் கருத வேண்டும் என்று கூறிக்கொள்கின்றேன். பெரும்பாலும் என்னன்னா நம்மளை புண்படுத்துறது வந்து ரெண்டு செயல்கள். ஒன்றே பிசிக்கலா பண்றது, இன்னொன்று சொற்களால் பண்றது. இந்த உலகத்துல நம்ம இருக்கிறோம், நமக்கு நண்பர்கள் இருக்கின்றார்கள், பகைவர்கள் இருக்கின்றார்கள். நண்பர்கள் இருக்கிறான், பகைவர்கள் இருக்கிறான், அன்புடையவர்கள் இருக்கிறாரு, அன்பு இல்லாதவர்கள் இருக்கிறாங்க, வாழ்த்துகிறவர்கள் இருக்கிறாங்க, படிப்பவர்கள் இருக்கிறார்கள், நன்மை செய்கிறவர்கள் இருக்கிறாங்க, தீமை செய்கிறவர்கள் இருக்கிறாங்க. அதாவது சொல்லுவாங்க, குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை. இந்த உலகத்துல யாருமே குற்றம் இல்லாத மனிதர் யாருமே கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரு குறைகள் இருக்கதான் செய்யும். யாராவது எப்பமாவது ஒருத்தர் தவறுதலான வார்த்தைகள் சொல்லதான் முடியும். யாராவது எப்பமாவது தீங்கு நமக்கு நேரத்தான் தீங்கு விளைக்கதான் செய்யும். அதை பத்தி நம்ம அதை எப்படி நம்ம ஒரு நடுநிலைமை வைத்து அதை எப்படி மனதில் தாங்கிக் கொண்டு எப்படி நம்ம முன்னேறுகிறோம் என்கிறது தான் மனிதன் நமக்கு கொடுத்த ஒரு 6வது அறிவு. காய்த்த மரத்தில் தான் கல்லோடுன்னு சொல்லுவாங்க. இன்னைக்குமே அப்படிதான். ஒருத்தர் நல்லா இருக்கிறானா தான் அவனை தான் துன்பப்படுத்துவாங்க. ஒருத்தர் நல்லா இருக்கிறானா அவனை தான் எல்லாருமே பழி போடுவாங்க. அவன் நல்லா இருக்கிறத உலகத்துல பிடிக்காது. மரம் இருக்குன்னு எல்லா மரத்திலும் கல் கொண்டு எறிய மாட்டோம். பழம் இருக்கிற மரத்துல காட்டு மரத்தான் கல் கொண்டு எறியணும். அதான் காய்த்த மரத்துக்கு தான் கல்லறி விடும். இது என்ன, இயேசு கிறிஸ்து ஒரு உதாரணத்துக்கு அருமையான ஒரு இடம். லூக்கா என்கின்ற சுவிசேஷத்துல 23 அதிகாரம் 24ல அப்ப இயேசு கிறிஸ்து பெரிய மகான். அவரை சிலுவையில அரைஞ்சிட்டாங்க. இந்த பக்கத்துல ஒரு திருடர், இந்த பக்கத்துல ஒரு திருடர் அரைஞ்சிட்டாங்க. அவர் சொல்றாரு, தேவநேயர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று கூறுகிறார். அவ்வளவு கஷ்டத்துல கூட அவர் ஒரு தேவகுமாரன், ஒரு மகன், தேவனுடைய மகன். அவர் நினைத்திருந்தால் ஒரு சாபம் விட்டு அவ்வளவு வேலையும் அழித்திருக்கலாம். ஆனால் அவர் அதை விருப்பப்படவில்லை. அவர் இவர்கள் என்ன செய்தார்கள் உங்களுக்கு ஒன்றும் புரியல, எங்களை மன்னிச்சுக்காங்க, மன்னிக்கும் தெய்வமே அப்படின்னு தான் சொல்றாரு தவிர அவர் அதை தாங்கிக் கொண்டார். அப்படி தாங்கிக் கொண்டு இருந்ததுனாலதான் அவர் இயேசு பிரானா இருக்கிறாரு. இன்னைக்கு நம்ம எல்லாரும் அவர் உலகத்திலேயே அதிகமாக பின்பற்றப்படக்கூடிய ஒரு பெரிய மகான், ஒரு பெரிய மதம் கிறிஸ்துவ மதம் என்று குறிப்பிட்டுக் கொள்கிறேன். அதே மாதிரி அதுக்கடுத்து மகாத்மா காந்தி சொல்றாரு, அந்த பொறுமை அப்படின்னு துன்பப்பட்டவங்களுக்கு துன்பத்தை தாங்கி ஒரு குறிக்கோள் அடையணும் அப்படின்னு சொன்னா நிறைய துன்பங்கள், நிறைய பிரச்சனைகள் வரும். அதற்கு அடுத்த உதாரணம் மகாத்மா காந்தி அவர்கள். மகாத்மா காந்தி 1993 7ஆம் ஆண்டு சவுத் ஆப்பிரிக்காவுக்கு தன்னுடைய வக்கீல் தொழிலை செய்வதற்காக செல்கிறார். அங்கே டர்பன் நகரம் என்ற இடத்துல இருந்து அவர் பிரிட்டோரியா என்ற இடத்துக்கு செல்ல வேண்டும். அதற்கு 2-3 ரயில் நிலையங்களை தாண்டி அவர் செல்ல வேண்டும். முதலிலே அவர் சென்ற இடம் சென்ட் பீட்டர்ஸ்பர்க். அங்கே அனைவருக்கும் தெரிந்திருக்கும் 1893ஆம் ஆண்டு ஜூன் 7வது நாள் என்ன நடந்தது என்று. அவர் முதல் வகுப்பு டிக்கெட் எடுத்திருந்தார், பிரயாணம் செய்திருக்கின்றார். இருப்பினும் அவர் அந்த டிக்கெட்டை வெரிஃபை பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு பணியாளர் ஆய்வாளர் அவரை கீழே இறங்கும் என்று சொல்கிறார். இவர்கள் எல்லாம் புரியும், இறங்க மறுக்கிறார். காவல்துறையினரை அழைத்து அவர் பெட்டி படுக்கைகளை கீழே இறக்கிவிட்டு அவரை கீழே தள்ளி இறக்கி விடுகிறார்கள். அது ஒன்று. இது எல்லாரும் அனைவருக்குமே தெரிந்தது. இதற்கு அடுத்து நடந்த ஒரு சின்ன விதம் மட்டும் உங்களுக்கு குறிப்பிடுகிறேன். அதாவது அங்க இறங்கிட்டாரு, நைட்ல ரயில்வே ஸ்டேஷன் ஃபுல்லா நிற்கிறாரு. அப்ப மனசுல தோணுது, இந்த முதல்ல நான் சொன்ன பார்த்தீங்களா, அதாவது இந்த மாமனிதனின் மனமும் வினையும் நிலையில்லாத உலகத்தில் நினைத்த பொருட்கள். இந்த மனமும் இந்த வினையும் தான். அப்ப அவருக்கு ஒரு சின்ன ஒரு பாராட்டம். இங்க பொறுமையை பத்தி அவருக்கு நம்ம சொல்லணும். அவருடைய பொறுமையை பத்தி அவர் என்னடா இவ்வளவு பிரச்சனையா இருக்குது, நம்ம டிக்கெட் எடுத்துட்டு ரயில்வே ஸ்டேஷன் கீழே விட்டா நம்ம ஓடி போயிருவோமா, நம்ம எதுக்கு நம்ம இங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லி சிந்திக்கிறார். சிந்திச்சுட்டு காலையில் அந்த பொழுது கழிந்து விடுகிறது. அதற்கு அடுத்த நாள் அவர் அங்கிருந்து இனி ஒரு ஊருக்கு செல்ல வேண்டும். அந்த ஊருக்கு சென்று விட்டார், சார்லஸ் டவுன் என்கின்ற ஊருக்கு. அங்கிருந்து இன்னொரு ஊருக்கு செல்ல வேண்டும், டாரன்டன் என்ற ஊருக்கு செல்ல வேண்டும். அங்கே குதிரை வண்டியில் தான் செல்ல வேண்டும் என்று சுத்தமாக சொல்லிக் கொள்கிறேன். குதிரை வண்டி என்னென்றால் அந்த பின்னாடி குதிரை வண்டிக்குள்ளே ஒரு 4 பேர் உட்கார்ந்து இருப்பார்கள். வண்டி ஓட்டுநர் இருப்பார், குதிரை வண்டி ஓட்டுநர் இருப்பார். இந்த பக்கத்திலே ஒரு பெட்டி, இந்த பக்கத்திலே ஒரு பெட்டி. இவர் உள்ளே இருக்கின்ற அறையில் இவருக்கு பயணச்சீட்டு இருக்கின்றது. அப்படி இருந்தும் அந்த வெள்ளைக்கார அந்த தலைவன் என்று அழைப்பார்கள், அந்த தலைவன் அவரை அங்கே இருக்க மறுக்கிறான், அங்கே இடம் கொடுக்க மறுக்கிறான். மறுத்துவிட்டு அந்த வண்டி ஓட்டுநர் பக்கத்திலே அமருமாறு கேட்டுக்கொள்கிறான். அப்படி இருக்கையில அவர் வண்டி இருந்துகிட்டார் கடைசியில. ஆனா
ஒன்று உட்கார்ல வண்டி ஓட்டுற பக்கத்துல இந்த பக்கத்துல ஒருத்தர், இந்த பக்கத்துல இன்னொருத்தர் உட்கார்ந்துருக்காரு. காந்தி உட்கார்ந்துட்டு போறாரு. கொஞ்சம் தூரம் ஒரு 2 மணி நேரம் தாண்டியவுடன் வண்டியை அந்த தலைவர் என்கின்றவன் வண்டியை நிறுத்தி விட்டு முன்னாடி சென்று அந்த காந்தியை ஒரு சாக்கு பையை கொடுத்து அந்த வண்டியில் ஏறக்கூடிய படி இருக்கும் அல்லவா, அதிலே நீர் உட்காரம் என்று கூறுகிறான். காந்தி சொல்கிறார், நான் அங்கே உட்கார முடியாது என்று கூறுகிறார். முடித்தவுடனே ஒரே அடி அன்னத்தில் ஓங்கி அறைகின்றார். அது மட்டுமல்லாமல் பிடித்து கீழே தள்ளுகிறார். நீ கூலிக்காரன், அதாவது அந்த காலத்துல நம்ம இந்தியர்கள் வந்து வெளிநாட்டுக்கு போனா கூலிக்காரன் என்று தான் அழைப்பார்களாம். கூலிக்காரன் கீழே இறங்கு என்று சொல்கின்றார். இவர் முடியவே முடியாது என்று சொல்லி கம்பை கட்டியாக பிடித்துக் கொள்கிறார். திருப்பி ஒரு வழியாக இந்த பக்கத்தில் உள்ள பெட்டியில் உள்ளவர்களை படியில அபராமித்து விட்டு இவர் அங்கே உட்கார்ந்து கொள்கிறார். இது எதற்கு சொல்கிறேன் என்றால், காந்தி அறிவாய் அப்போது கூட அவருக்கு எண்ணத்திலே போராட்டம் இருக்கின்றது. நாம் இதை தொடர்ந்து செய்ய வேண்டுமா, இந்த நாட்டிலே இருக்க வேண்டுமா என்று சொல்கின்றார் என்று எண்ணுகின்றது. இல்லை, இதை விட்டுவிட்டு ஓடி விடுவோமா என்று அவர் எண்ண தோன்றுகின்றது. எல்லாத்தையும் விட்டுவிட்டு நாம் இதில் துணிந்து செயல்பட வேண்டும். இவன் என்னை வண்டியிலே கூட உட்கார மாட்டான், நான் இவன் உலகத்திலே தோட்ட வேண்டும் என்று அந்த எடுத்த ஒரு உறுதியான எண்ணங்களோடு அவர் பயன் கொண்டிருக்கிறார் என்பதை எது சொல்கிறேன் என்றால், அவர் கஷ்டப்படாரு. அவர் அன்னைக்கு பொறுமையோடு அந்த ஒரு இலக்கை நோக்கி போராடி இருந்ததுனால தான் அவர் இன்னைக்கு நம்ம அவரை வந்து எல்லாரும் போற்றப்படுகிறோம். அவர் வள்ளுவர் சொல்றாரு, அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இயல்வாரை பொறுத்த தலை. இது எல்லாருக்கும் தெரிந்ததுதான். நிலம் வந்து நிலம் இருக்குன்னு சொன்னா நிலத்தை தோன்றோம், அது தண்ணி கொடுக்குது. நீயும் ஆழமா தோன்றோம்னா சுரங்கல்ல நல்ல தங்கம் கொடுக்குது. பெட்ரோல் போன்ற பெரிய திரவங்கள் கொடுத்து நமக்கு அது எவ்வளவுதான் நமக்கு வந்து தோண்டி அதுக்கு நம்ம துணுப்படுத்தினா கூட அது நமக்கு உதவி தான் செய்யுது. பொறுமையா இருக்கு, எல்லாத்தையும் நம்ம தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தி இருக்குது. அது மாதிரி வந்து நம்மளும் மனிதன் வந்து பொறுமையோடு இருந்து எல்லா துன்பங்கள் வந்தாலும் சரி, நம்ம ஒரு கஷ்டங்கள் வந்தாலும் தாங்கிக் கொள்ளணும் என்று சொல்கின்றேன். இன்னா செய்தாரை நாணயம் செய்து விட, இது எல்லாருக்கும் தெரிந்த குரல். குரல் நம்பர் 314. ஒருத்தர் நமக்கு கெட்டது செஞ்சா கூட அவனை என்ன பண்றது, அவனை நாடகப்படுத்துறதுக்கு நம்ம வந்து அவனுக்கு நல்லது செயலை செஞ்சிட்டோம்னு சொன்னா அந்த அவன் வெக்கி போய் அவன் வெட்கப்பட்டு நல்லவனா மாறுறதுக்கு அங்க ஒரு வாய்ப்பு. பிறகு வந்து எல்லாரும் நம்ம சொல்றோம், ஒருத்தன் துன்பப்படுத்துறான் என்னைய, அவனுக்கு வந்து தண்டிக்க கூடாது. அப்ப நம்ம என்னதான் பண்றது? அதுக்கு சட்டம் வந்து இப்ப நம்ம குரல் நம்பர் 155, அதுக்கு வந்து இந்தியன் பீனல் கோட் 185 சட்டம் தான் அதுவும் இருக்குது. தப்பு பண்றவங்க கண்டிப்பா அது வந்து தண்டனை உண்டு. அது சட்டம் பார்த்துக்கூடாது. இதுதான் அங்க கம்பராமாயணம் ஒரு சின்ன ஒரு இதை சொல்றேன் நான் கடமைப்படுகிறேன். பழைய புலமைப்பித்தன் பாடல் ஒன்று ஞாபகம் வருகின்றது. அதாவது, தவறு என்பது தவறு செய்வது, தப்பு என்பது தெரிந்து செய்வது. தவறு செய்தவன் திருந்த பார்க்கணும், தப்பு செய்தவன் வருந்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இதுல ஒரு வாய்ப்பு தெரிந்தவனுக்கு தவறு செய்தவன் ரைட்டு, தப்பு செய்தவனுக்கு கண்டிப்பா தெரிஞ்சுதான் செய்யறான், அவனுக்கு வந்து கண்டிப்பா தண்டனை உண்டு அவனுக்கு. ஆனா அப்படி இருந்தாலும் கூட அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். நம்ம வந்து எப்படி வந்து ஒருத்தர் துன்பப்படுத்தாமல் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னா அதுக்கு நமக்கு அவனுக்கு ஒரு மேலும் ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். அதுதான் கம்பராமாயணத்தில் ஒரு அருமையான ஒரு 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 இடம் வருகின்றது. அதாவது சீதையை கடத்திட்டு போயிட்டாங்க, அங்க இருக்கிற 10 மாதங்களாக அங்கே சிறைவசம் இருக்கிறார். அப்போ அனுமன் போய் கேட்கிறாரு. அனுமன் போய் ராவணன் கேட்ட உடனே ராவணன் அனுமதி மறுக்கிறார். அப்பொழுது படையெடுத்து அவனை தாக்குவதை தவிர வேறு வழியில்லை என்று தீர்மானம் செய்கிறார்கள். அப்படி இருந்தும் ராமன் என்ன நினைக்கிறார், நம்ம ஒரு அங்கதனை தூது அனுப்புவோம், தூது அனுப்பி அவன்கிட்ட சொல்லுவோம், ஒரு தடவை போய் சொல்லுவோம், ஐயா போதும் நீ விட்டுரு, சீதை தான் வீட்டு இருக்கிற, நீ விட்டு நம்ம எல்லாம் சண்டையெல்லாம் வேண்டாம் சம்பந்தப்படுத்துறதுக்காக சொல்றாரு. எதுக்கு சொல்றேன்னா, நம்மளை கொடுமைப்படுத்துறாங்க ரைட்டு, இப்ப கொடுமையை தாங்கிக்கிட்டே இருக்க முடியுமா? கொடுமைப்படுத்துறதுக்கு அதுக்கு அவன் சட்டம் அவனுக்கு வந்து கண்டிப்பா ஒரு சட்டம் வழியில அவனுக்கு ஒரு தண்டனை உண்டு இல்லதான் செய்யறான். ஆக நம்மளும் அவனை எதிர்த்து கொஞ்சம் போராட வேண்டிய கட்டத்திலையும் நம்ம இருக்கிறோம். எப்படி நம்ம காந்தி வந்து போராடினாரோ பழகிறது அது மாதிரி நமக்கு போராட செய்ய வேண்டிய வாய்ப்பு கொடுக்கணும் அதுக்கு. அதுதான் அந்த வரிகளை இங்கே குறிப்பிட கடமைப்பட்டிருக்கிறேன். ராமனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பதற்காக நம்ம ராமர் தூதுவன் ஒருவன் தன்னை இப்படி விரைவில் தூண்டி மார்ஜினை விடுதியோ என்று உணர்த்தவே மறுப்புமாகின் காணுதல் கடன் என்று உள்ளம் கருதியது. அரணும் மக்தே நீதியும் மக்தே என்றான் கருணை நிலையாம் அண்ணன்.
தூது அனுப்பலாம்னு சொல்லிட்டு அங்கதான் போறாரு. ஆனா வந்து லட்சுமணன் என்ன சொல்றாரு, அது எப்படி என் அண்ணிய நான் எனக்கு தாய் போலனையை பார்த்துக்கிட்டவங்க அவங்கள வந்து அவன் கடத்தி கொண்டு போய் 10 மாதங்களா அவனை கொடுமைப்படுத்திட்டு இருக்கிறான், அதை எப்படி நீ சொல்ல முடியும்? நம்ம போய் அவன்கிட்ட போய் ஒரு போராடுறது வந்து ஒரு முறையிலான, அதுக்கு எதுக்கு நம்ம வெயிட் பண்ணணும் என்று அவரை ராமரை தூண்டுறான். நீ தூங்க வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், போய் நீ போய் நேரம் சண்டை போடு அப்படிங்கிறார். இல்லை, அது அரண் கிடையாது, அரணான முறையில் வாழ்க்கை கிடையாது, அதுக்கு அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று கூறி ராமன் அதற்கு பதில் கூறுகிறான். அயத்திரர் முடிவும் அத்தே ஆயினும் அறிஞர் ஆய்ந்த நயத்துறை நூலின் நீதி நாம் தொடர்ந்து அமைதல் நன்றோ, புயத்துறை விடியரேனும் துறையோடும் பொருந்தி வாழ்தல் சமயத்துறை அரணும் மக்தே என்று இவை சமய சொன்னான். அதுதான் அரசு நீதி என்று சொல்கிறார். அவர் வாய்ப்பு கொடுக்கத்தான் செய்யணும் அவருக்கு, அதனால அவரோட தவறு கிடையாது, அவர் போய் கேட்டுட்டு வர்றது நல்ல, கடைசியாக வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றார். இல்லைன்னா அசௌகரியமான நேரங்களில், சிக்கலான நேரங்களில் கூட ஒருவர் நடந்து கொள்ளும் விதம் இருக்கிறதே, அதுதான் உண்மையான குணாதிசயம். நம்மளை சிக்கலான சமயத்துல நிறைய நம்மளை துன்பப்படுத்துவாங்க. துன்பப்படுத்தும் போது நம்ம அந்த அசௌகரியமான இடத்துல நம்ம எப்படி மனதை வந்து ஒரு சமநிலையோடு வைத்திருக்கிறோமோ, அடுத்து அந்த நமக்கு வந்ததை அப்படி திருப்பி கொடுக்காம சமநிலையோடு இருக்கிறோமோ, அங்கதான் நம்மளுடைய குவாலிட்டி ஆஃப் லைஃப், நம்மளுடைய குணநலங்கள் வெளிப்படுது என்று கூறிக்கொள்கிறேன். அடுத்து நம்ம இதுல நாலடியார்ல இருந்து ஒரு கருத்தை சொல்ல பதிவு செய்து கொள்கிறேன். கடித்து கருமினை கண் தகர நூறி இடித்து நீர் பொழினும் இன்சுவைத்தே ஆகும், வடுபட்டவை திறந்த கண்ணும் குடிப்பிறந்தார் புறார்த்தம் வாயில் சிதைத்து. அதாவது இது பெரிய சார்ந்தவர்கள் வந்து இப்ப கரும்பு இருக்குன்னா, கரும்பு வந்து நம்ம கடிச்சிட்டுனாலும் அதனுடைய சாரை இனிப்பா தான் இருக்கும். அது எப்படி கரும்பு மிஷினை கொடுத்து சாரை பிடிச்சி குடித்தாலும் இனிப்பா தான் இருக்கும். என்ன முறையில் அதை இருக்குப்படுத்தினாலும் நமக்கு வந்து அது இனிப்பா தான் இருக்கும். அதே மாதிரி சான்றோர்கள், நிறைய பண்புள்ளவர்கள் எந்த சூழ்நிலையிலையுமே வந்து அந்த மாதிரி வந்து ஒரு தவறான கருத்துக்களையும் தவறான துன்பத்தையும் திருப்பி கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது அதனுடைய கருத்து. எனக்கு வந்து இதுல சிலப்பதிகாரத்துல நம்ம இதுல ஒன்றை பார்க்க வேண்டும். அதுல திருக்குறள், இதுக்கு தொடர்புடைய திருக்குறள் 159, துறந்தாரின் தூய்மை உடைய இறந்தார்வாய் இன்னச்சொல் நோக்கிற்பவர். அதாவது துறவிகள் இருக்கின்றாங்க, துறவிகள் கூட சில சமயத்துல அந்த கடமையை தவறுவாங்க. ஆனா இல்லற வாழ்க்கையில இருந்துகிட்டு நம்மள மாதிரி சாதாரண வாழ்க்கையில் இருந்துகிட்டு நம்ம வந்து அந்த கடையில நம்ம வந்து ஒரு இந்த மாதிரி பொறுமையை அதிகமாக கையாண்டு பழிவாங்காம எண்ணத்தோட இருந்தோம்னு சொன்னா அது அவர்களோட நம்ம சிறந்தவர்கள் என்று இந்த குறள் சொல்கின்றது. இதுல தான் நம்ம சிலப்பதிகாரத்துல நம்ம கண்ணகியும் கோவலனும் கவுந்தி அடிகளை கூட்டிக்கிட்டு மதுரைக்கு போறாங்க. எதுக்கு போறாங்கன்னு எல்லாரும் தெரியும். அங்க போய்கிட்டு இருக்கும்போது நான் சென்று கொண்டிருக்கும் பொழுது நடுவே ஒரு பண்பற்ற தம்பதியர் அவர்களை கண்டு, இவங்க எல்லாம் ஒரே வயிற்றில் பிறந்த மக்கள் போல இருக்கின்றார்களே, இவர்கள் எப்படி கண்ணன் மனைவியாக முடியும் என்று ஒரு ஏளனமான ஒரு வார்த்தைகள் சொல்கிறார்கள். அதை பார்த்த கோபமுற்ற கௌந்தியடிகள் அவளை சபிக்கிறார். முள்ளுடை காட்டில் முதுதறியாக என சபித்தார். ஆனா அந்த கோவலனுக்கு வந்து அது பொறுக்கல. ஐயோ இப்படி சொல்லக்கூடாத, என்னதான் இருந்தாலும் நம்மளை வந்து பண்ணை வந்து காதை பத்திக்கிறார், கோவலன் வந்து அந்த மாதிரி சொல்லக்கூடாது, அந்த மாதிரி சாபம் விடாதீர்கள் என்று சொல்லி கோவலனோ அவர்கள் நிலைக்கு வருந்தியவனாய் கவுந்தியடிகளிடம், நெறியின் நீங்கியோர் நீரள குற்றும் அறியாமை என்று அறிதல் வேண்டும், செய்தவர் திருமுன் பிழைத்தோருக்கு உயிரி களம் உரையீரோ என்று கேட்கின்றான். அவர்கள் திருப்பி சாபத்திற்கு கஷ்டப்பட வேண்டாம், அவங்க வந்து மன்னித்துருங்க, மன்னிச்சு அவங்க நல்லா திருப்பி மன்னிப்புரை வரட்டும் என்று சொல்லுகிறார்கள். அதனால இது என்ன தெரியும் கேட்டீங்கன்னா, புறந்தாராகிய கவுந்தியடிகளிடம் மணவரை பொறுப்பும் குறையில்லை. அதாவது அவரு கவுந்தியடிகள் ஒரு துறவி, ஆனா ஒருத்தரை வந்து என்ன சொல்றது, ஒரு மடவர் ஒரு மடையனை பொறுக்கிறதுக்கு அவருக்கு பொறுமை இல்லை. ஆனா கண்ணகியும் கோவலனும் அவர்கள் சாதாரண மனித வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கூட அவர்களை பொறுத்தார்கள். அதனால இந்த பொறுமை குணத்தை வந்து
எவ்வளவு மேன்மையாக கணிந்தார்கள் என்பது விளங்கிட்டு இருக்குது. அதுக்கு பிறகு சுவாமி விவேகானந்தரை பத்தி ஒரு பொறுமைக்கு ஒரு சின்ன ஒரு விளக்கம் ஒரு கடமைப்பட்டிருக்கிறேன். சுவாமி விவேகானந்தர் ரயிலில் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. நல்ல காவி உடை, நல்ல கட்டுமஸ்தியாக இருக்கின்றார். அதில் பயணம் செய்து கொண்டு இருக்கும்போது அங்கே 2 இளைஞர்கள் அவர்கள் ஆங்கிலத்தில் இவருக்கு ஆங்கிலம் தெரியாது என்று சொல்லி ஆங்கிலத்திலே அவரை படிக்கின்றார்கள், கிண்டல் செய்கின்றார்கள், கேலி செய்கின்றார்கள். அவர் விவேகானந்தர் அமைதியாகவே இருக்கின்றார். அடுத்த ரயில் நிலையம் வந்து விட்டது. அங்கே ஒரு இவருடைய பக்தர்கள் வருகிறார். அப்பொழுது ஆங்கிலத்திலே உரையாடுகின்றார்கள், அருமையான ஆங்கிலத்திலே பேசுகின்றதை பார்த்து அந்த இளைஞர்களுக்கு ஒரே ஆச்சரியம். அவர்கள் முன்னாடி கூடிய வார்த்தைகள் என்ன தடியா இருக்கிறாரு, விளங்காத ஒரு சோம்பேறி, சாமிகளுக்கே தான் வேலை போட்டு தெரியுது, ஆள் எப்படி இருக்கான் பாரு, சரியான சோம்பேறி, அதனால தான் இவன் வந்து சாமியாராகி எல்லாம் உலகங்களுக்கு எல்லாம் வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தைகள் சொன்னாங்க. அவன் அந்த ஆங்கிலத்தில் பேசுறதை பார்த்துட்டு ரொம்ப ஐயோ இவ்வளவு பெரிய மனிதரை நம்ம இவ்வளவு எளிதமா பேசிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி மனைவி கேட்கிறாங்க. மனைவி கேட்ட உடனே அவரு ஒன்றும் இல்லப்பா பரவாயில்ல, அவர் சொல்றாரு, நீங்க இவ்வளவு பெரிய ஞானியா இருக்கிறீங்களே, அவன் பேசும்போது ஏன் அவ்வளவு அமைதியா இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அதுக்கு விவேகானந்தர் அதிகமான அருமையான ஒரு பதில் சொல்கின்றார். முட்டாள்களை பார்ப்பது இது முதல் முறை அன்று, நான் நிறைய தடவை முட்டாள்களை பார்த்துருக்கிறேன், அதனால முட்டாள்களுக்கு பதில் சொல்லணும்னு எனக்கு கடமை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இது வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, விகுதியான் மிக்கவை செய்தாரை தாண்டம் தகுதியான் வென்று விடல். செருக்கு பிடித்து சில வார்த்தைகளை பேசுவான், அதிகமான கெட்ட ஒரு மாதிரி வார்த்தைகளை பேசுவான், அவனுக்கு நம்ம பதில் சொல்லணும்னு தேவையில்லை. நமக்கு வந்து நம்ம கொள்கைகள் நம்மளெல்லாம் வள்ளுவர் பர்டிகுலர்லி நம்ம சமச்சங்கத்துக்கு வர்றவங்கெல்லாம் வள்ளுவரை பற்றி கேட்கிறோம், வள்ளுவ கொள்கைகளை படிக்கிறோம், அதிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். அப்படி இருக்கும் பொழுது நாம் அவைகளுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்காமல் நமது கடமையை நம்ம செயலாற்ற வேண்டும் என்று பதிவு செய்து கொள்கிறேன். அதற்கு அடுத்தாப்புல 3 உதாரணங்களை மட்டும் கூறி நான் முடிவு செய்திருக்கேன். பொறுமைக்கு என்று சொன்னீங்கன்னா அது யாருன்னா பைபிள்ல வந்து பழைய ஏற்பாடுல யோபை பத்தி எல்லாருமே சொல்லுவாங்க, நிறைய பேர் படிச்சிருப்பீங்க. அவர் ஊத்ஸ் தேசத்துல ரொம்ப ஒரு சன்மார்க்கன், ஒரு உத்தமன், நல்ல முறையில வாழ்க்கை நடத்திட்டு இருந்தாரு. அவருடைய அந்த காலத்துல ஒரு பெரிய வசதியான, அவருக்கு 7 குழந்தைகள், 7 பசங்க, 3 பெண் குழந்தைகள், 7000 ஆடுகள், 3000 ஒட்டகங்கள், 500 ஏர் மாடுகள், 500 கழுதைகள் எல்லாம் வைத்து ரொம்ப சிறப்பாக வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. சாத்தான் போய் இயேசு கிறிஸ்துட்ட போய் கேட்கிறான். இயேசு கிறிஸ்துட்ட போய் சொல்லி, அந்த இந்த மாதிரி அந்த ஆடு உன்னைய விசுவாசம் சொல்றிய, அவனை எல்லாத்தையும் நான் பிடிங்கிடுறேன், பிடிங்கின போறவங்க அவன் விசுவாசமா இருப்பாரா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதை நீ முயற்சி பண்ணி என்ன சொல்றாரு, அந்த சாத்தான் சொல்றாரு. சாத்தான் வந்து எல்லாத்தையும் ஒண்ணுனா எல்லாமே அழிந்து போயிடுது, அவனுக்கு அழிந்து போயிடுது. அழிந்து போன பிறகும் கூட அவனுக்கு இறுதியாக உடம்புலாம் ஒரு புண்கள் வந்து அப்படியே ஒரு பயங்கர சொரிந்து வந்து ரொம்ப கஷ்டப்படாத சூழ்நிலையில இருக்கிறான். அப்பொழுது அவர் மனைவி வந்து சொல்கிறார், மனைவி வந்து என்ன சொல்றாரு, நீ இயேசு கிறிஸ்து சாமி கும்பிட்டு இருக்கிறையே, அவர் உனக்கு எவ்வளவு கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறாரு, இனியுமா நீ அவரை கும்பிடுற, உனக்கு இனியுமா அவர் மேல நம்பிக்கை இருக்குது, எல்லாத்தையும் விட்டுட்டு அவளை எல்லாத்தையும் விட்டுரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதற்கு அவர் என்ன சொல்றாரு, நன்மையை பெற்றோம், கடவுள் நிறைய நன்மையை கொடுத்திருக்கிறாரு, அதே போல தீமையும் பெற வேண்டாமா என்று சொல்லி அந்த எல்லாத்தையுமே அவர் அனுபவித்து, அவருடைய நண்பர்கள் வந்து நிறைய சொல்றாங்க, எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு கடைசியில இயேசு கிறிஸ்து வந்து அவனுக்கு எல்லாம் முதல்ல எவ்வளவு கஷ்டப்பட்டாரோ அதை விட 2 மடங்கு அவருக்கு அதிகமா கொடுக்கிறாரு. 14,000 ஆடுகள், 3000 ஒட்டகங்கள், 1000 ஏர்மாடுகள், 1000 கழுதைகள் என்று முன்னாடி இருக்குது அவனுக்கு இருந்ததை விட ரெட்டிப்பா அவனுக்கு வந்து நிறைய கொடுக்கிறாரு. அதே மாதிரி 7 பசங்களையும் 3 பெண் குழந்தைகளையும் கொடுக்கிறாரு. 3 பெண் குழந்தைகளும் மிகவும் செல்வந்தராகவும் அழகான பெண்களாகவும் நல்ல குடும்ப வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். 140 ஆண்டுகள் வாழ்ந்தார் என்றும் 4 தலைமுறைகளை பார்த்து இறுதியாக அவர் இந்த உலகத்தை விட்டு நீத்தார் என்று கூறுகிறது. எதற்கு சொல்கிறேன் என்றால், உதாரணம், இதெல்லாம் நமக்கு உதாரணம் தான். நமக்கு வந்து நம்மளாம் வேற ஆர்டினரி ஹியூமன் பீயிங்ஸ், நம்மளால ஒன்றும் கிடையாது. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதை வந்து ஒரு தாங்கி கொண்டு அந்த துன்பத்தை வந்து நம்ம பொறுத்து கொண்டு நம்ம குறிக்கோள், நம்ம நம்பிக்கை, அதை வச்சுக்கிட்டு நம்ம போய்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் இது. இறுதியாக ஒன்றே, அதாவது சில பேர் சொற்களால் நம்ம கிண்டல் பண்ணுவாங்க.
சொற்குழால கிண்டல் பண்ணும்போது நம்ம நல்லா படிச்சுக்கிட்டு இருப்போம். ஏதாவது அவன் எதுப்பா படிச்சு முடிஞ்சு வேலையாக கிடைக்கும் போது உனக்கு நீ பேசாமல் போயிரு அப்படின்னு சொல்லி சொல்லுவான். கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க, துன்புறுத்துவாங்க. நீ படிச்சுட்டு இருக்கும்போது அங்கே வாங்கிக்குவான்னு சொல்லுவான், கிண்டல் பண்ணுவாங்க. நீ மார்க் கம்மியாக எடுத்தானே நீ எதுக்கு படிக்க மாட்டா, நீ ஆசிரியர்கள் சொல்லுவாங்க, நீலாம் படித்து என்ன பண்ண போற, நீ நல்லா படிக்க முடியாது, ஸ்கூலுக்கு போ அப்படின்னு சொல்லக்கூடிய ஆசிரியர்கள் கூட நான் கண்டது உண்டு. அப்படி இருக்கும்போது நம்ம அதில் நம்ம சொற்களால் நம்மையும் நம்ம சில படித்த புத்தகங்கள் படித்த வரலாறுகள் மூலமா நம்ம நம்மளுடைய அந்த கருத்துக்கள் மூலமா நம்ம செம்மைப்படுத்திக் கொள்ளலாம் அப்படிங்கிறது ஒரு சின்ன உதாரணம். அதாவது சிலர் இப்போ ஒரு பொலிட்டிக்கல் லீடர் அண்ணாதுரை இருக்கார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவர் 1962 எலெக்ஷன்ல 50 எம்எல்ஏகள் மட்டும் தான் ஜெயிச்சாங்க. அவர் தமிழுக்காக நிறைய போராடினாரு. தமிழோட ஐயா சொன்ன மாதிரி வாசிப்பே தான் அவருடைய தொழில். புத்தகங்கள் நிறைய வாசிப்பாரு. தமிழுக்காக நிறைய அவர் ஒரு ஃபவுண்டேஷன் ஒரு என்ன சொல்றது, ஒரு ஃபவுண்டேஷன் ஏற்படுத்தினதே ஐயா தான் அண்ணாதுரை அவர்கள். அது முக்கிய பங்கு உண்டு அவருக்கு. அவர் அந்த டைம்ல 1962 திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு எலெக்ஷன் நிற்குது. 50 எம்எல்ஏ மட்டும் ஜெயிக்கிறாங்க. இப்போ அண்ணாதுரை காஞ்சிபுரத்தில் தோத்து போயிடுறாரு. தோத்து போனா எல்லாரும் அவரை கேலி பண்றாங்க, கிண்டல் பண்றாங்க. என்னையா லீடர் இப்போ தோத்து போயிட்டா, அவன் ஆட்களை மட்டும் ஜெயிச்சிருக்காங்க, இவனாலே ஜெயிக்க முடியலையே, இவெல்லாம் கட்சி நடத்த நாளைக்கு என்ன செய்ய போறான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கிண்டல் பண்றாங்க. அண்ணாதுரை ரொம்ப ஒரு தாக்கத்தை அதுக்கு பதில் முறையாக ஒரு அருமையான ஒரு வரலாற்று நிகழ்வை அங்கே பதிவிடுகிறார். என்ன சொல்றா, யூரோப்ல பயங்கரமான சண்டை இஸ்லாமியருக்கும் கிறிஸ்துவர்களுக்கும். என்ன சண்டை அப்படின்னு சொன்னீங்கன்னா, இயேசு கிறிஸ்து பண்ண ஜெருசலேம் நகரத்துக்கு கிறிஸ்துவர் வரக்கூடாது என்பதற்காக சண்டை. கிறிஸ்துவ தலைவர் ரிச்சர்ட் என்கிறவர் தலைமையிலே ஒரு தலைமை, இஸ்லாம் சமயத்துக்கு அந்த கலவரத்துக்கு தலைவர் சாலடி என்கின்றவர். 2 பேரும் கடுமையாக சண்டையிட்டு படுகிறார்கள். ஜெருசலேம் ஒரே காரணம், ஜெருசலேம் கிறிஸ்டின்ஸ் வரக்கூடாது அப்படிங்கிற அதுதான் முக்கியமான ஒரு இறுதியில் 2 பேருக்கும் ஒப்பந்தம் ஏற்படுது. ஒப்பந்தம் ஏற்பட்ட உடனே அவங்க என்ன சொல்றாங்க, சாலடி என்ன சொல்றான், கிறிஸ்துவர்கள் எல்லாருமே நீங்க வரலாம், எக்ஸப்ட் ரிச்சர்டை தவிர ஒரு தலைவர் மட்டும் வரக்கூடாது, மற்றவங்க நீங்க போகலாம் அப்படின்னு சொல்றாரு. இதைத்தான் அந்த அண்ணா என்ன சொல்றாரு, நான் தோற்று போயிட்டேன், ரைட் தான். ஆனா என்னுடைய சகாக்கள் 50 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரே அணியாக சட்டசபைக்குள்ளே அணிவகுப்பாக சென்று கொண்டிருக்கின்றார்கள். அதை பார்க்கும் பொழுது எனக்கு ஆனந்த கண்ணீர் வைக்கின்றது. ஒரு விரையிலால் என் கண்ணீரை குறைத்தாலும் எனக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்கின்றது என்று கூறி ஒரு அருமையான வார்த்தையை சொல்கிறார். தலைவன் இல்லாத அணிவகுப்பு அமைக்க முடியும், ஆனால் அணிவகுப்பு இன்றி தலைவன் இருக்க முடியாது என்று சொல்லி அந்த சூழ்நிலை அப்படி அருமையாக சமாளிக்கிறார் என்பதை சொல்வதற்காக கூறிக்கொள்கின்றேன். இந்த தலைவர்களுடைய இதை பற்றி எது சொல்லிக்கணும்னா, பொறுமை இருந்தால்தான் நம்ம இப்போ வீட்டில் நம்ம கணவன் மனைவி உறவு இருக்குது, நண்பர்கள் உறவு இருக்குது, நம்ம வெளியுள்ள சமுதாயத்தோட உறவுகள் இருக்குது. அது தவிர நம்ம வெளியிடங்களுக்கு போகும்போது புது நண்பர்களை பார்க்கிறோம். எல்லாத்தையும் பார்க்கும்போது எல்லாருக்கும் உலகத்தில் ஒரே மாதிரியே இருக்க மாட்டாங்க. இப்போ டிரான்ஸ்ஃபர் அவுட் ஜாப்ஸ் இருக்கிறவங்களாம் இந்த ஊரில் ஒருத்தர் வேலை பார்ப்பாங்க, திருப்பி ஊருக்கு மாற்றுவாங்க. அங்கங்கே நம்ம மாற்றிக்கொள்ளணும். ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம அந்த காரியங்களையும், அங்கே உள்ள கொள்கைகளையும், அவங்களுடைய தத்துவங்களையும், அவங்களுடைய மக்களுடைய குணங்களையும் ஆராய்ந்து நம்ம எல்லாத்தையும் நம்ம பெருக்கிக் கொண்டு நாம் ஒரு சிறந்த மனிதராக வாழ வேண்டும் என்றால் அதுக்கு இந்த பொறுமை என்கின்ற ஒரு குணநலன் மிகவும் முக்கியமானது என்று கூறி வாய்ப்பளிப்பதற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. இப்பொழுது கலந்துரையார் ஐயப்பாடிகள் 2-3 திருத்தங்கள் சிறப்பதிகாரத்திலே கவுந்தி அடிகளோடு சென்னையில் போவதற்கு அழைத்துக் கொண்டு போகும் பொழுது அங்கே வந்தவர்கள் புதியவர்கள். அந்த புதியவர்களை சிறப்படையாத ஆசிரியர் வம்பமாக்கள் என்று சொல்லுகிறார். வம்பமா இருந்தால் ஸ்ட்ரேஞ்சர், அதாவது அந்த இடத்திற்கு புதியவர். அவர்கள் பண்பட்ட மனிதர்கள் அல்ல. அவர்கள் பண்பட்ட மனிதர்களாக இருந்தால் அப்படிப்பட்ட கேள்வியை கேட்க மாட்டார்கள் இல்லையா? அது ஒரு. அப்புறம் யோகவின் கதையை பற்றி சொன்னீர்கள். அது பழைய ஏற்பாட்டிலே பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஜீசஸ் கிரைஸ்ட் கிடையாது.
அவர் கர்மபிதா தான் அவரை சொல்லியிருக்கிறார். அப்புறம் மூன்றாவது இயேசு கிறிஸ்து பிறந்த ஜெருசலம் என்று சொல்லுது. அவர் ஜெருசலமே பிறக்கவில்லை, ஏதாவது ஐயப்பாடு இருக்குதுன்னா அன்புக்குரிய வெற்றி செல்வர் அவர்கள் ஒரு செய்தியை அழுத்தம் திருத்தமாக கண்டிருக்கிறார். பொறையுடைமை, இந்த பொறையுடைமை என்பதற்கு ஒழுத்து ஆற்றும் பண்பினார் கண்ணும் பொழுத்து ஆற்றும் பண்பே தன்னை ஏகாரம் போட்டு சொல்றேன். கண்டிக்க வேண்டும் என்ற நிலையிலே இருந்தாலும் கூட அவரை கண்டிக்காமல் பொறுத்து ஏற்றுக்கொள்வது என்கின்ற செய்தியை தலையாய பண்பு என்று குறிப்பிடுகிறார். அவர்கள் மேற்கோளாக ரட்சிணி யாத்திரையிலிருந்து ஒரு செய்தியை தந்தார். ஹென்றி ஆல்ஃபிரட் கிருஷ்ணபிள்ளை அவர்கள் ஜான் பன்னியர் எழுதிய The Pilgrim's Progress என்கின்ற அந்த நூலை தமிழாக்கம் தருவதை போல தருகிறார். சிலுவைப்பாடு என்ற அடிப்படையில் தன்னறிய மேல் சதை கொண்டு பதை பெய்தி பன்னறிய பாடுதல படும்போதும் பறிந்து எந்தாய் இன்னொரு அறிகிறார் சிவசை பிழையை மன்னித்தருளும் என்று அவருடைய திருவாய் மலர்ந்து அருளினார் என்ற அருமையான விளக்கத்தை மேற்கோளாக காட்டினார். பல்வேறு செயற்பாடுகளை நாம் வெளியிட்ட போது மன்னிக்கின்ற மனப்பான்மை இருந்தால்தான் நாம் மகானாகிறோம். மன்னிப்பது என்பது அவ்வளவு எளிதான செயல் இல்லைதான். ஆனாலும் மன்னிக்க வேண்டும். மன்னிக்கின்ற போது அவரை திருத்த முடியும். கண்டித்து திருத்துவதை விட மன்னித்து திருத்துவது என்பதற்கு அண்ணன் காந்தியுடைய வாழ்க்கையிலே சில செய்திகளை நமக்கு சொன்னார். நான் கூடுதலாக செய்தியை சொல்கிறேன். சமன்ஸ் என்கின்ற ஒருவர் அண்ணன் காந்தியடிகளுக்கு எவ்வளவு துன்பம் தர முடியுமோ அவ்வளவு துன்பம் தந்தார். தன்னுடைய புதையடி சேர்ப்பாரே எட்டி பிடித்தார். அண்ணன் காந்தியடிகளை பற்றிக் கொண்டார். பிறகு சிறையிலிருந்து வெளிவருகின்ற போது சிறைச்சாலையிலே அவருடைய கால்களுக்காக செய்த அந்த புதையடி சேர்ப்பை தருகின்ற போது சமன்ஸ் கண்ணீர் விட்டார். சமன்ஸ் என்கின்ற ஆங்கில அதிகாரி அலுவலர் எவ்வாறு திருந்துகிறார் அண்ணல் காந்தியுடைய செயலாளே என்பதையெல்லாம் அவர்கள் சுட்டி காட்டியிருக்கிறார்கள். நாம் இன்று பயனுள்ள ஒரு திருக்குறளை சிந்திக்கின்ற ஒரு வாய்ப்பை பெற்றிருக்கின்றோம். உங்கள் அனைவரையும் போற்றி கொண்டு பாராட்டுவதோடு இப்போது முருகேசர் அவர்கள் எப்போதுமே அன்பின் பெருக்கார், நல்ல சமையல் கலையில் வல்லவராக, ஓவியம் தீட்ட வல்லவராக, பாட்டுப்பாடுகளிலே சிறந்தவராக, நல்ல ஊழியம் செய்யக்கூடியவராக விளங்குகின்ற முருகேசர் அவர்கள் இப்போது நமக்கு ஒரு பாடலை பாடி மகிழ்விக்க வருகிறார். அனைவருக்கும் வணக்கம். உன்னாள் இது போலே வருவாயினி மேலே, உன்னாள் இது போலே வருவாயினி மேலே, உன்னாள் வந்தது எத்தனையோ நன்னாள், உன்னால் வந்தது எத்தனையோ நன்னாள், அதிலே நல்ல பொன்னாள் இது போலே வருவாயினி மேலே. பலவாழ் திருவின் வடிவம் உனதல்லவோ, பலவாழ் திருவின் வடிவம் உனதல்லவோ, மலர் தமிழ் மறை பேதும் இறை மேலும் நான் சொல்லவா, பலவாழ் திருவின் வடிவம் உனதல்லவோ, தமிழ் மறை பேதும் இறை மேலும் நான் சொல்லவா, நல்ல பொன்னாள் இது போலே வருவாயின் மேலே. மாதரு புன்னே பலபுரி முத்தே, காதர் விதையே கரும்பே
தேனே மாதரு கொண்டே வளமுறை முத்தே காதரு விதையே கரும்பே தேனே மாதரு கொண்டே மலையிடை பிறவா மணியே என்போம் மலையிடை பிறவா மணியே என்போம் அலையிடை பிறவா என்போம் நல்ல பொன்னாள் இது போலே வருமாயிட்டேரே குலமாதர்கள் கொண்டாடும் குலமாதர்கள் கொண்டாடும் குணமாமணியே நல்ல பொன்னாள் இது போலே வருமாயிட்டேரே. முன்னேற்ற ஆய்வாளர் ஐயா திருக்குறள் ஐயா அவர்களே நன்றி கூறுவார். நன்றி கூறுவதற்கு முன்பாக இன்றைய நூலின் விலை 120 என்றும் இன்று பெற்றுக் கொண்டாடும் நூலில் நூலாசிரியருக்கு நாம் செய்கிற கைமாறாக அவருடைய உழைப்புக்கு நாம் மரியாதை கொடுக்கிற பொருட்டு நூலின் விலையாக 100 ரூபாய் கொடுத்து அவர்களுடைய பழுதை குறைக்க வேண்டும் என்பதோடு என்னுடைய நன்றி உரையை கூறுகிறேன். உலக திருக்குறள் தகவல் மையத்தின் சார்பாக இந்த நடைபெறுகிற நிகழ்வுக்கு தலைமையேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற புலவர் முனைவர் வை ராமசாமி ஐயா அவர்களுக்கு உங்களின் சார்பாகவும் அமைப்பின் சார்பாகவும் நெஞ்ச நிறைவு முன்னிலை வைத்து பெருமை சேர்க்கிற பெருந்தகை வளவரசு ஐயா அவர்களுக்கு உங்களின் சார்பாகவும் அமைப்பின் சார்பாகவும் நெஞ்ச நிறைந்த நன்றியை காணிக்காக்கி இறைவேண்டல் பாடி தொடங்கி தந்த இளைமுனைவர் சகோதரி பிரபா அவர்களுக்கு உங்களின் சார்பாகவும் அமைப்பின் சார்பாகவும் நன்றி நிறைந்த நன்றியினை காணிக்காக்கி வரவேற்புரை நன்றிய முனைவர் ஸ்ரீ பிரம்மசக்தி அம்மையார் அவர்களுக்கு உங்களின் சார்பாகவும் அமைப்பின் சார்பாகவும் நன்றி நிறைந்த நன்றியினை காணிக்காக்கி நூறு வெளியிட்டு பெருமை சேர்த்த மருத்துவ மாமணி ஐயா மகாலிங்கம் ஐயப்பன் ஐயா அவர்களுக்கு உங்களின் சார்பாகவும் அமைப்பின் சார்பாகவும் நன்றி நிறைந்த நன்றியினை காணிக்காக்கி முதல் நூல் பெற்று பெருமை சேர்த்த கிருபாகரன் ஐயா அவர்களுக்கு உங்களின் சார்பாகவும் அமைப்பின் சார்பாகவும் நன்றி நிறைந்த நன்றியினை பாராட்டு பாமாலை என்ற இடத்திலே இந்த வரியை இருந்து பெருமை சேர்த்த வடவெட்டி ஐயா அவர்களுக்கு உங்களின் சார்பாக நன்றி கூறி பெருமைப்படுத்துவதிலே மகிழ்ச்சி. இந்த வரவேற்புரையிலே இந்த நூலாசிரியருக்கு நூல் தந்து உதவி இருக்கிறார்கள் மரியாதைக்குரிய அம்மையார். இந்த இந்தியாவின் பெருமிதம் என்பதை இந்தியாவின் வைரமாக சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். இப்படி ஐயாவுடைய பெருமைகள் எல்லாம் இந்த நூலுக்குள்ளே அடக்கி தந்திருக்கிறார். நூலாசிரியர் தன்னுடைய ஏற்புரையிலே மிக தெளிவான செய்திகளை எல்லாம் தந்திருக்கிறார்கள். திருவிக்காவை குறிப்பிட்டார்கள், தாகூரை குறிப்பிட்டார்கள், வசந்த் டிவியை குறிப்பிட்டார்கள், இலக்கியப்படியை குறிப்பிட்டார்கள், அண்ணாவை குறிப்பிட்டார்கள். அதே போன்றுதான் இந்திய உறைவிடமை என்ற தலைப்பில் பேசிய மரியாதைக்குரிய வெற்றி செல்வன் ஐயா அவர்களும் அண்ணாவை பற்றி குறிப்பிட்டார். இந்து என்றால் எப்படி அவர்களுக்கு பகவத்கீதை இருக்க வேண்டுமோ, இஸ்லாமியர் என்றால் எப்படி குரான் இருக்க வேண்டுமோ, கிறிஸ்தவர் என்றால் எப்படி பைபிள் இருக்க வேண்டுமோ, ஒரு தமிழர் என்று சொன்னால் அண்ணாவை தெரியாமல் இருந்தால் அவர் தமிழர். அதைத்தான் இங்கே பேசியுள்ளது. வெளியீட்டாளர்கள் எல்லாம் வெளியிட்ட செய்தியில் குறிப்பாக நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட ஆசைப்படுகிறேன். ஐயாவை பற்றி வெளியிட்ட மகாலிங்கம் ஐயா குறித்து போது இந்த நூலினுடைய பெருமைகளை சொல்லுகிற போது ஐயாவுடைய பணியிலே உள்ளாக ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு பெருமைகள் இருக்கும். வளம்புரிய நாடு என்று சொன்னால் அமெரிக்காவை சொல்லுவோம், எண்ணெய் வளம்புரிய நாடு குவைத்தை சொல்லுவோம். இந்தியா என்ன நாடு? ஞானம். இந்தியா வந்து ஒரு ஞானம். ஞானம் இருந்தாலும் நூறு எழுது. ஞானம் இல்லைன்னா என்ன சொல்லுங்க? ஐயா பேசுகிற போதெல்லாம் குறிப்பிடுவது நூலினுடைய அந்நியம். ஆகவேதான் பண்டைய காலத்திலே ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு போராடுகிற போது அந்த நாட்டை அழிக்க வேண்டும் என்று நினைத்தால் முதலாவதாக அந்த நாட்டினுடைய நூலகங்களை எடுக்கணும்.
நீங்கள் இதையெல்லாம் தெரிந்திருக்க வேண்டும். ஆனாலும் நான் படித்திருக்கிறேன் என்பதை பதிவு செய்வதற்காக இந்த கருத்து. அப்பொழுது இந்த நூலினுடைய அருமை அது எவ்வளவு தூரத்துக்கு இருக்கிறது என்பதெல்லாம் ஒரு நூலாக்குகிறவர்களுக்கு தான் தெரியும். அதெல்லாம் நூலாக்குகிற போது ஒரு பெண்ணினுடைய பிரசவத்தை அப்படி வலியோடு சுமையோடு இறந்து ஒரு பொக்கிஷமான முறை ஐயா ரத்னகுமார் ஐயா அவர்கள் தந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை உங்களின் சார்பாக அமைப்பின் சார்பாக முன்னிலை வைத்து கல்விசேகர ஐயாவுடைய அவர்களுடைய எல்லையை கூற வேண்டுமானால் இருக்கலாம். உங்களால் குறிப்பிட போது காந்தியை சொல்லுகிற போது இந்த புறக்கடமை அதிகாரத்துக்காக சமர்ஸ் என்ற ஒரு ஆங்கிலேயர் குறிப்பிட்டார். தன்னை மெய்த்துவனுக்கு அவன் தாராளத்துக்கு திருப்ப பிடிச்சிருக்காருன்னா இதை விட என்ன சொல்ல வேண்டும். வெற்றிச்செல்வனையா குறிப்பிடுகிற போது இந்த புறப்பட தன்மை சொன்னார்கள். இதை கடிப்பிட்டு வைக்கிறோம், காரைக்கு அரைத்து விடுகிறோம். அப்போதும் அதனுடைய தன்மை குறையவில்லை. எப்பொழுது கண்ணீரை மறவாமல் இருக்கிறானோ அவன் திரைப்படமாக இருப்பதற்கு உதாரணமாக இந்த புறவிடமே அதிகாரம் அமைந்திருக்கிறது. இப்படி இந்த முதிர்ந்தனையா பாடும்போது ஒரு கண்ணன் பொன்னாடினார். எப்படி ஏற்புறையிலே ஐயா குறிப்பிட்டார்களோ இது ஒரு பொன்னாடு என்று அதை நிறைவுபடுத்துகிற அளவிலே இது ஒரு நல்ல பொன்னாடு என்ற ஒரு பாடலை மிக அருமையாக நமக்கு எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள். அன்னாருக்கும் உங்களின் சார்பாகவும் அமைப்பின் சார்பாகவும் நன்றியை அளிக்கிறார்கள். தொடர்ந்து இந்த அமைப்பில் வந்து பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய சிவானந்த ஐயா வந்து ரொம்ப நீண்ட இடங்களுக்கு அப்புறம் இங்கே வந்திருக்காங்க. அவங்க வந்தது ஒரு வழக்கம் கேட்டாங்க. நாங்கள் வளர்க்குறோம், நான் வளர்க்குறாங்க, நான் வளர்க்குறது இல்லை, கொஞ்சம் பொருங்க யார்கிட்ட கேட்டு நீங்கள் என்ன வழக்கம் பெறணும் பெறலாம் அப்படின்னு சொல்லி 200 தாண்டி கேட்டாங்க. நான் புதிய ஒழுங்கு அதை இதெல்லாம் ஏன் சொல்லுன்னா இந்த நூல் கற்றுக்கொண்டவர்கள் தருவார்கள், உடனே எனக்கு பணம் கொடுங்கிற தாண்டி சொல்லியிருக்கேன். அவர் முத்துவேலையா வந்து தொடர்ந்து இங்கே அவைக்கு வந்து பெருமை சேர்த்திருக்காங்க. அவருடைய இல்லத்தரசு செல்வராணியும் தொடர்ந்து இங்கே அவைக்கு வந்து பெருமை சேர்த்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் நெஞ்சிலிருந்து நன்றியை காணிக்க. இத்தனைக்கும் மேலாக இந்த அமைப்பினுடைய பொருளாளர் மனிதநேய பண்பாளர் ஐயா பாப்பையா அவர்களுக்கு நன்றி நன்றி நன்றி. எவ்வளவு சொன்னாலும் இதெல்லாம் எப்படி இருக்காங்கலாம் எனக்கு தெரியல. நானும் யோசிச்சு பார்ப்பேன். எங்கே இருந்தாலும் எப்படி அழைக்கிறாங்க, இதை எப்படி இப்படி பொறுமையாக இருக்கிறேன். இப்படி ஒரு மனிதர்களை எல்லாம் இந்த அவை நமக்கு தந்திருக்கிறது. அவர்களை பார்த்து நாம் பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிற ஒரு செய்தியோடு அவர்களுக்கும் நெஞ்சிலிருந்து நன்றியை காணிக்காக. நம்பிக்கைக்குரிய சகோதரி நான்சியவர்கள் தொடர்ந்து இந்த அவைக்கு வந்திருக்கிறார்கள். பெருமை சேர்க்கிற அளவிலே அவர்களுடைய பட்டம் எல்லாம் எங்கேயே நடக்கும் பெருமை சேர்க்கும் என்ற செய்தியோடு அவர்களுக்கும் உங்களின் சார்பாக நெஞ்சிலிருந்து நன்றியை காணிக்காக. இந்த அவையிலே விவேகானந்த மன்றத்தினுடைய தேர்வுகளை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய அண்ணாக்கு சுந்தரம் அவர்கள் பெருமை சேர்த்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் நன்றி தரப்பு நன்றியை காணிக்க. சிவன் இடத்திலே தன்னை ஐக்கியமாக்கிக் கொண்டு பலம் வந்து கொண்டிருக்கிற குமரகுருவர்கள் நீண்ட இடைவெளிக்கு பின்னாலே வைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் நன்றி தரப்பு நன்றியை காணிக்க. அவருக்கு அடுத்து இருக்கிறவர்களுடைய பெயர் எனக்கு தெரியவில்லை. ஆனாலும் உங்களுக்கு வரவேற்புரைக்கும் நன்றி சொல்லி மகிழ்ச்சி. கோவில் சாமி ஐயா எப்பவுமே வருவாங்க, ஒரு 1/2 மணி நேரம் வருவாங்க. இன்னைக்கு 7 மணி நேரம். அவர் ஒரு வரையறுக்காரு தான் இருக்க முடியும். எத்தனையோ வேலைப்படுவோட வருவாங்கல்ல, அப்படி இருக்கிறவங்க இன்னைக்கு கிடைச்சவருக்கு நன்றி சொல்வது வரைக்கும் இருக்காங்க. அவர்களுக்கும் உங்களின் சார்பாகவும் அமைப்பின் சார்பாகவும் நன்றி தனக்கு நன்றியை கிடைக்காது. திருப்பதி வள்ளுவர் குரலிலை சொல்லியிருக்கிற மாதிரி தந்தை மகன் டாக்டர் உதவி மகன் நம்பிக்கையாளர் செய்தி இவர்களுக்கு ஈடு செலுத்துகிற அளவிலே இந்த அடைக்கு வந்து சொல்லி செலுத்துகிற அவர் ஒரு கல்வித்துறையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இணக்கமாக இருக்கிறவர்களாகவே கல்வித்துறையில் இருக்கிறார்கள். ஏன்னா அவங்க கண்ணாக வந்தது. ஏன்னா மாணவர்களுக்கு அடிப்பது இதுக்கு மேலே அவங்க இப்போ வெப்பநாடு வரதுக்குள்ள வழி கிடையாது. கடந்த நிதியான வேறு வேலைக்கு போனோன்னா அந்த முதலாளியோட கட்டப்படுகிறது, அதிகாரியோட கட்டப்படுறது 2 பேரோட இருக்கும். ஆசிரியர் அப்படி இல்லை. ஒவ்வொரு வகுப்பறைக்கும் போகும்போது கிட்டத்தட்ட ஒரு 20 மாணவர் 30 மாணவர் 40 மாணவர் இப்படி ஒரு நாளைக்கு ஒரு 4 கிளாஸுக்கு போகிறது. அத்தனை பேரோட போராடுகிறது வேறுபாடு அப்படி இருக்கிறதுனால
அப்படி ஒரு பெருமைகரமாக என் தந்தையுடைய சிறப்பு அறிஞர பொருட்டு வருகை தந்திருக்கிறார்கள். அன்னாருக்கும் உங்களின் சார்பாகவும் அமைப்பின் சார்பாகவும் நெஞ்சிலிருந்து நன்றியை காணித்தார். திருமலை மகாலிங்க மையா அவர்கள் இந்த அமைப்பை வந்து பெருமை சேர்த்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் உங்களின் சார்பாகவும் அமைப்பின் சார்பாகவும் நெஞ்சிலிருந்து நன்றியை காணித்தார். மரியாதைக்குரிய மாமா நசீர் அவர்கள் கம்பன் இலக்கிய சங்கத்தினுடைய பொருளாளர் அவர்கள் வருகை தந்து பெருமை சேர்த்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் உங்களின் சார்பாகவும் அமைப்பின் சார்பாகவும் நெஞ்சிலிருந்து நன்றியை காணித்தார். நெல்லை காவியன் அவர்கள் நீண்ட இடைவெளிக்கு பின்னாலே வருகிறார்கள். தொடர்ந்து வர வேண்டும் என்ற வேண்டுகோளோடு அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துள்ளோம். ஜோசப் செல்வராஜ் ஐயா அவர்கள் வருகிறார்கள். அவர்களுக்கும் உங்களின் சார்பாகவும் அமைப்பின் சார்பாகவும் நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறோம். ஐயா வெங்கடாச்சலம் நல்லாசிரியர் வெங்கடாச்சலம் ஐயா அவர்கள் வருகிறது பெருமை சேர்த்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை மரியாதைக்குரிய எங்களுடைய நெல்லை காவியன் அவர்கள் ஐயா சவுந்தரராஜன் ஐயா வராங்க. இப்படி எங்களுக்கெல்லாம் வரலாற்று பதிவை தந்து கொண்டிருக்கின்ற திவான் ஐயா அவர்கள் வருகை கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை காணிக்காக மரியாதைக்குரிய சுந்தரராஜன் ஐயா சீனியர் மேனேஜர் அவர்கள் இங்கே வருகை தந்து சிறப்பு செய்திருக்கிறார்கள். அன்னாரை இசைய பொலிவாளர் சார்பாகவும் அமைப்பின் சார்பாகவும் அவர்களுக்கு நன்றி சொல்ல கூறிக்கொள்வதை அழைத்துள்ளது. இந்த நிகழ்வை எல்லாம் உலகம் எடுத்து தெரிவித்த தமிழ் டிவி உண்மையாளர் முத்தமிழ் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்கி எல்லா பேரையும் சொல்லாமல் விட்டு மக்கள் நினைங்க. ஆனாலும் விட்டு இருந்தாலும் அத்தனை பேருக்கும் ஒட்டுமொத்தமான நன்றியை உரித்தாக்கி என்னுடைய நன்றிகளை நிறைவு செய்து நன்றி. அறிவிப்புகள் ஒன்று, வருகிற புதன்கிழமை சேவை பாலு அவர்கள் இணையதள வாயிலாக உரையாற்றுகிறார்கள். கிருபாகரன் ஐயா அவர்கள் அந்த ஏற்பாட்டை செய்திருக்கிறார்கள். சொற்றுடர் சேவை பாலு அவர்களுடைய கனிப்பாடு கனிச்சுவை என்ற செய்தியை நீங்கள் 1 மணி நேரம் புதன்கிழமை மாலை 6 மணி முதல் 7 மணி வரை கேட்கலாம். 5:45க்கு ஐயா திருவாரூரோடு தொடர்பு கொண்டால் அந்த இணைப்பு எண்ணை அவர்கள் தருவார். 5:45க்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். 6 மணியிலிருந்து 7:30 வரை நீங்கள் இந்த பொழிவை வீட்டிலே இருந்து கேட்டு மகிழலாம். இரண்டாவதாக ஒரு செய்தி, அடுத்த வாரம் 33 கட்டுரைகளை கொண்ட திருக்குறள் கட்டுரையை கொண்ட வெற்றிக்கு வழிகாட்டுகின்ற திருக்குறளை மன்னகாசிரியர்கள் சொன்னதை போல அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே என்ற நூலை அடுத்த சனிக்கிழமை மாலை 5 மணி அளவில் நாம் கலந்து கொண்டு அந்த நூலை பெற்றுக்கொள்ளலாம். மூன்றாவதாக ஒரு அறிவிப்பு, அதற்கு அடுத்த சனிக்கிழமை முனைவர் செந்தில் நாயகம் அவர்கள் பழந்தமிழ் மரபு என்ற அந்த புத்தகத்தை நாம் கேட்டுக் கொள்ளலாம். செந்தில் நாயகம் அவர்கள் அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு அந்த நூலை வெளியிட்டு பெருமை செய்ய இருக்கிறார். வருகிற சனிக்கிழமை சாலை இளந்தறியர்களுடைய நிலையில அவர்களை பற்றிய நமக்கு சுந்தரம் அவர்கள் எழுத்துரை வழங்க இருக்கிறார்கள். அவருடைய அருமை தங்கை நேரிலே வந்து கலந்து கொள்கிறார்கள். இந்த செய்திகளை உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். முத்துவேல் அவர்கள் அடுத்த சனிக்கிழமை இல்லை நிலத்து பொறை என்ற தலைப்பில் தமிழ்ச்சங்கத்திலே உரையாற்றுகிறார். வாரந்தோறும் எங்கள் வாய்ப்புக்கு ஏற்ப வருகிறது வருகின்ற போதே கையெழுத்திட்டு வந்து விட்டீர்கள் என்று சொன்னால் ஒருவர் அதை கையில எடுத்துக்கொண்டு வந்து உங்களிடம் கையெழுத்து வாங்க குறுக்கும் நெடுக்குமாக வர வேண்டிய தேவை இருக்க அது குறித்து நீங்கள் உள்ளே வருகின்ற போது கையெழுத்திட்டு வாருங்கள். தேடியதையும் அங்கேயே சாப்பிட்டு விட்டே வரலாம். அந்த நேரத்தை மிச்சப்படுத்துவதற்காக என்பதை உங்களுக்கு பணிவன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட அனைவருக்கும் சிறப்பாக ஒருங்கிணைப்பாளராக நிகழ்ச்சி அமைப்பாளராக இருக்கின்ற உறவுகளுக்கும் நன்றி செலுத்துவதோடு ஒரு அரிய நிகழ்ச்சி ஒன்றை ஏற்பாடு செய்வதற்கு காத்திருக்கிறோம். டிசம்பர் மாதம் 30ஆம் நாள் பேரறிஞர் சானா பேஜன்நாத் சுப்பிரமணியனாருடைய நினைவு நாள், அவருடைய பிறந்த நாள் பெருமங்கலத்தை நினைவு நாளாக நாம் இப்போது கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் அவர்களுடைய எழுத்தோவியங்களை ஆய்வு செய்கின்றவர் அன்பிற்குரிய தம்பி முருகன். அவருடைய இலக்கிய ஆளுமையை பற்றி அவர்கள் முறைப்படுத்துவதற்காக ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆண்டு கடந்த ஆண்டு அவர்கள் அந்த நிகழ்ச்சியை நடத்த இயலவில்லை.
இந்த ஆண்டு நாம் இங்கேயே நடத்தலாமா என்று திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறோம். ஒருவேளை ஜனவரி மாதம் 1ஆம் நாள், அதாவது சனிக்கிழமையாவது இங்கேயே அந்த விழாவை அங்கே அவர்கள் நடத்த முடியவில்லை என்பதனாலே தமிழூரிலே நடத்த இந்த இயலாது என்ற நிலை வருகின்ற போது இங்கேயே ஜனவரி மாதம் 1ஆம் நாள் சனிக்கிழமை மாலையில் 5 மணிக்கு ஒரு 100 வெளியீட்டோடு அதிலே 3-4 பேர் கட்டுரை தருவார்கள். தம்பி முருகனுடைய கட்டுரைகளே உண்டு, புலவர் செந்தில் நாயகருடைய கட்டுரை உண்டு, முனைவர் செந்தில் நாயகருடைய கட்டுரை உண்டு, அடியருடைய கட்டுரை உண்டு. இவை 4-5 கட்டுரைகளோடு சேர்த்து நூல் வெளியீடும் கண்டிக்கிறது. பேச்சு என்பது நிலையாக விளக்க வேண்டும் என்பதற்காக இந்த செய்திகளை உங்களுக்கு காலையில் போட்டு வைக்கிறேன். வருகையிலிருந்து பெருமை செய்வதற்கு வழியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா ஒரு குறிப்பு சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே அதை இப்போது மாற்றிக் கொள்கிறோம். நாட்டுப்பண்ணை அரங்கிலே பாட வேண்டாம் என்று நமக்கு உச்ச நீதிமன்றம் தகவல் தந்திருக்கிறது, தீர்ப்பு சொல்லியிருக்கிறது என்ற அடிப்படையிலே நாம் அரங்கில் உள்ள இந்த நாட்டுப்பண்ணை பாடாமல் இருக்கிறோம் என்பதை தெரிந்து கொள்கிறோம். என கடந்த முறை செய்திய ஐயா அடிப்படை நிலையிலே தந்தார்கள். ஆகவே அவருடைய கருத்துக்கு செவி கொடுத்து நிலையிலே பாடத் தொடங்கினார்கள். அது தொடர்பாக வழக்கெல்லாம் வந்தது. நாட்டுப்பண்ணை நாம் அரங்கிலே பாட வேண்டாம், திறந்த வழியிலே பாடி கூட்டங்களிலே பாடி பெருமை செய்ய வேண்டும் என்பதற்காக இருக்கிறோம். வாடிய செந்தமிழ் பாடலாமா? பாடலாம் பாடலாம் பாடலாம். ஆமா பாடலாமா? வாடிய செந்தமிழ் பாடி நிறைவு செய்யலாம். பாட தமிழ் மொழி வாழிய வாழியவே, வானமளந்தனைது வளர்ந்திடும் வன்மொழி வாழியவே, ஏழ்கடல் வைப்பினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வா